அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நம்ம வந்து த ஓல்ட் மேன் அண்ட் தி சி அப்படிங்கிற ஒரு புக் படிச்சிருக்கோம். அதுக்கான புக் பாட்காஸ்ட் ஆர் புக் ரிவ்யூன்னு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அல்ஹம்துலில்லா நம்ம இங்கே எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம். இந்த புக் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாசிக் நாவல்னு சொல்கிறாங்க. கிளாசிக் அப்படிங்கிறது இலக்கியம்னு நம்ம சொல்லுவோம். இந்த புக் வந்து அவார்ட் வின்னிங்கில் இருக்குது. இன்றைக்குமே பெஸ்ட் செல்லிங் புக்காக இருந்திருக்கு. ஸோ இந்த புக்கை நம்ம படிச்சிட்டோம். இது வந்து ஏப்ரல் ரீடு. நம்ம மே மந்த் வந்து இதுக்கான புக் கிளப் வைக்கிறோம். மே மந்தோட பிகினிங்கில். ஸோ இந்த புக் பற்றின கொஷின்ஸ் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அதாவது இந்த புக்கோட ரைட்டிங் எப்படி இருந்தது, தீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, கடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் இந்த கதாபாத்திரங்கள் ஆர் இந்த கதைக்கு இது எப்படி ஒத்து போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரோட, இந்த மெயின் கேரக்டரோட அவங்க சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அது எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறது, இல்லைனா அவங்க எப்படி அதை லைஃப்பில் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சில ஃபிலாசபி தத்துவங்கள் எப்படி இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாமே இந்த கொஷின்ஸ் நம்ம வந்து உள்ளடக்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த புக் கிளப் மூலயமா நமக்கு இன்னொருத்தவங்கள ஒரு புக் ரீட் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு புக். அப்படின்னா இப்போ நான் பேசுகிறேன்னா என்னுடைய பார்வை மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்னும் என்னை தவிர்த்து மற்றவங்க படித்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு அது வேறுபடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது ஒரு என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கணும் ரீடிங் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்ஷால்லா எவ்ரி மந்த் வந்து ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ இதை நம்ம போஸ்ட் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் வந்து நம்ம அந்த புக் கிளப் மீட்டிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். த ஓல்ட் மேன் அண்ட் தி சி. அல்ஹம்துலில்லா. நம்ம கூட இன்னைக்கு தஸ்னீம் சிஸ்டர் அண்ட் ஷெரீன் சிஸ்டர் இருக்காங்க. அல்ஹம்துலில்லா, ஜஸாக்கல்லா ஹைர். இந்த புக்கு ஜென்ரலாக புக் ரீடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு நம்ம இந்த புக்கோட ரிவ்யூக்கு போகலாம். சரியா? ஓகே, ஷெரீன் சிஸ்டர் சொல்லுங்க, புக் ரீடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? Book reading generally, I think it's an escape from reality. அப்படிதான் சின்ன வயசுல இருந்து படிக்கும் போது ஒரு ஃபிக்ஷன் தான் நான் படிச்சிருக்கேன். ஃபேண்டசி அந்த மாதிரி தான் எப்பவுமே ஃபேண்டசி பிடிக்கும், த்ரில்லர்ஸ் அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ இட்ஸ் அன் எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. அண்ட் அப்போ வந்து டிவி கேஜெட்ஸ் அது டைம்ல இருந்துச்சு. நான் ஃபிஃப்த் சிக்ஸ்த் மாதிரி டைம்ல இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தான் அதிகமா புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது வந்து லெஷர் டைம்னா அதுதான் பண்ணுவேன். வேற வேற இது அவ்வளோ இருந்தது இல்லை. ஸோ ஹாபி அண்ட் ஃபுல் டைம் புக்கோடயே தான் இருந்தேன். கையில வந்து எப்பவுமே ஒரு புக் இருக்கும். வேற யாராவது புக் ரீட் பண்ணதோ அப்படியே அவங்கள்ட்ட வாங்கி படிப்பேன். அந்த மாதிரி டைம் போகும். அப்புறம் இடையில இந்த கொரோனா டைம்ல ஒரு பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் புக் கிளப் மீட்டிங் மூலமா ஐ கம் பேக் டு இட். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர். தஸ்னீம் சிஸ்டர் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இந்த ரீடிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, இல்லை எப்படி உங்களோட ஜேர்னி அதை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் ரீடிங் நான் வந்து சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணதுதான். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது வீட்டுல நிறைய புக்ஸ் இருந்தது. நான் அதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். அது நிறைய இஸ்லாமிக் புக்ஸ் தான் நிறைய இருந்தது தமிழ்லயே. நான் அதுலதான் நிறைய நாலேஜும் நான் கெயின் பண்ணது. வீட்டுல வந்து பயான் கேட்பாங்க, பயானுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ஆனா புக்ஸ்ல கிடைக்கிற நாலேஜ்ங்கிறது இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு நம்ம ஒரு பேச்சுவாக்குல லிசன் பண்ற ஒரு விஷயத்துக்கும் இலக்கியமா ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கும் அந்த ஒரு நாலேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அது வந்து நான் ஒரு விஷுவல் லேர்னரா இருந்ததுனாலே அது என்னோட மைண்ட்ல நல்லா பதிஞ்சுது. ஸோ ரீட் பண்ணி பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அண்ட் ரீட் பண்றது நிறைய பேர் ஒரு போரிங்கா ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அது போரிங்காலாம் இருக்காது. ஏன்னா நம்ம அந்த உலகத்திலேயே போயிடுறோம்ல. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரைட்டர் வந்து எப்படி அதை எழுதியிருக்காங்க அப்படின்றது. ஒரு போர் அதாவது ஒரு விஷயத்தையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம கொஞ்சம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வகையில எழுதிட்டாங்கன்னா நம்மளுக்கும் நாலேஜ் கெயின் பண்றதுக்கு உதவியா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரியான புக்ஸ் படிச்சதுனாலே என்னமோ அல்ஹம்துலில்லா நான் வந்து இட் வாஸ் நைஸ் ஃபார் மீ நாலேஜ் கெயின் பண்றதுக்கு. அண்ட் அப்கோர்ஸ் நான் நிறைய பேர் மாதிரி டச் விட்டுருச்சு எனக்கு. புக்ஸ் வந்து ரீட் பண்ணாம போயிட்டேன்.
அல்ஹம்துலில்லாஹ் இப்போ இந்த புக் கிளப் மூலியமா தான் திருப்பியும் நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் and I'm very happy and glad நான் வந்து திருப்பியும் புக்கு நான் கையில எடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர். ஸோ அப்படியே இதை வந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்து இந்த ரீடிங் ஜேர்னியை வந்து இன்னுமே நம்ம தொடரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஓத் எடுத்துப்போம் இதுலேருந்து. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். இந்த ஓல்ட் மேன் அண்ட் தி சீ அப்படிங்கிறது ஒரு சின்ன புக்கு தான். அதுக்குள்ளே வந்து நம்ம குவிஸ் காம்படிஷன் மாதிரி கேட்கறது கிடையாது. இந்த கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணுறது. இந்த புக் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கன்னா, நம்மளுடைய இமோஷன்ஸோ இல்லை நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய பர்டிகுலர் சீனை மட்டும் நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு புக்கோட தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயமும் அதுல உதாரணமா வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு உவமையா காட்டக்கூடிய எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய விஷயம் இருக்கும் வாழ்க்கையில. அது வந்து ஆமா இதுக்கு இவனுக்கு உதாரணம் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடாம அது ஒரு காரணமா தான் அதை வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த ஓல்ட் மேன் அண்ட் த சி அப்படின்னு, இந்த சி இந்த ஓல்ட் மேனோட லைஃப்ல வந்து என்னவா இருக்கு, ஏன் வந்து இந்த நாவல் ஆசிரியர் வந்து ஏன் அந்த சீயை வந்து சூஸ் பண்ணாரு, ஏன் வேற ஒரு காடா கூட இருந்திருக்கலாம்ல, கஷ்டப்பட்டு அவர் காட்டுல போற மாதிரி வேட்டையாடுற மாதிரி இருந்திருக்கலாம், ஏன் அவர் வந்து இந்த கடல்ல வச்சாரு அப்படிங்கிற மாதிரியான, இதை நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன், அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸோடலாம் நம்ம இன்னைக்கு இந்த புக் ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தஸ்னிம் சிஸ்டர் வந்து கொஸ்டினை நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. நீங்க வந்து பேச்சு நடையிலையும் இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்லலாம். அப்பதான் வந்து பாக்குறவங்க வியூவர்ஸ்க்குமே புரியும். சரியா? பேச்சு நடையிலையும் சொல்ல ட்ரை பண்ணுங்க. ரெண்டு லாங்குவேஜுமே ரீட் பண்ணட்டுமா? பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து what does the sea represent in the novel? இந்த நாவல்ல வந்து கடல் எதை குறிக்கிறது கேக்குறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு உங்களோட பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஷெரீன் சிஸ்டருக்கு போவோம். நீங்களே சொல்லுங்க தஸ்னீம் சிஸ்டர். கடல் எதை குறிக்கிறது? தெரியல சிஸ்டர், நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் யோசிக்கவே இல்லை. ஓகே, அந்த ஒரு ஃப்ளோலயே நான் ரீட் பண்ணிட்டு போனதுதான். ஓகே ஓகே, ஸோ இதுதான் வந்து நேச்சுரலாவே இருக்கிறது. ஸோ நம்ம யோசிக்கலாம் அப்ப எதுக்கு இந்த கொஸ்டின் வருது அப்படின்றது. ஷெரீன் சிஸ்டர் சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா சிஸ்டர், அந்த சீய வந்து ஒரு உமனை கம்பேர் பண்ணி வந்து போர்ட்ரே பண்ணிருக்காங்க. அது நான் எது வச்சு சொல்றேன்னா, இந்த ஒரு லைன் புக்ல வந்துச்சு, the moon affects her as it does a woman, he thought. So ஒரு உமனை எப்படி வந்து இந்த 28 days of her cycle எப்படி அவங்க மூட் இருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஸோ எப்படி அந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு சீயோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா டைமும் ரஃபாவும் இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது, எல்லா டைமும் காமா இருக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. ஒரு உமன் மாதிரி நம்ம எப்படி இருக்கோம்னு அது வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு இது. பட் எது வச்சு ப்ரிடிக்ட் பண்ணனா அந்த மூன் வச்சு. சோ அந்த டைடல் அந்த மூணுக்கும் சீக்கும் கனெக்ஷன் இருக்கறனால ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம். சோ எப்படி உமன் சோ ஃபுல்லா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, ஒரு உமனை பேஸ் பண்ணி கம்பேர். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து சி அப்படின்னோன்னா நான் லைஃபோட தான் அதை கம்பேர் பண்ணேன். இப்போ வந்து இந்த கடல்ல தான் எல்லாரும் போயிட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு இல்லை, கடலை என்னவா பார்க்குறேன்னா லைஃபாக பார்க்குறேன். ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறோம், த்ரூ அவுட் த லைஃப்னு எடுக்க வேணாம், இப்போ ஏதோ ஒரு முயற்சி எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த முயற்சிக்காக ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ப்ராப்ளம் தான். நமக்கு சரியான அவர் வந்து சாப்பாட்டுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டார், குக்கிங்க்கு எதுவுமே இல்லை, அப்படி என்ன அவசரங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு பிளானே இல்லாமல் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு உள்ளே போயிடுவோம். போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு பெரிய மீனே மாட்டுது, சரி ஒரு பெரிய துண்டிலாவது எடுத்துருக்கலாமேன்னு அவர் யோசிக்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, சின்னதாக தான் இருக்கும்னு நினைச்சாரோ என்னமோ, நார்மலாக தானே இருக்கும், குட்டி குட்டியாக தானே கிடைக்கும், நம்மளோட கோல்ஸும் அப்படிதான் இருக்கு, ஏதோ சின்ன சின்னதாக ஏதோ சாதிச்சுட்டு போயிட்டே இருப்போம், எதுக்கு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையாங்கிற மாதிரி. ஸோ திடீர்னு பெரிய விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கலங்கிடுறோம். கடைசியில் அந்த வெயிட்டை தாங்க முடியாம அந்த கயிறை இழுத்து அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆகி, ஸோ இது எல்லாமே வந்து அவர் ஸ்ட்ரகிள் ஆகுறது,
உள்ள போறோம், கடலுக்குள்ள ஒன்ஸ் போயிட்டோம்னா பசிக்கும்னு தெரியும், நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரியும். இத்தனைக்கும் அதை பத்தி கேள்விப்பட்டு தான் போயிருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் டைமும் கிடையாது. லைஃப் அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே நான் வந்து எந்த அளவுக்குன்னா, ஒரு விஷயம் டக்குன்னு அவர் வெளிப்படுத்துறாருன்னா உடனே நான் வாழ்க்கையோட தான் எனக்கு என்னால ஒப்பிட்டுக்க முடிஞ்சது. ஆமாமா, லைஃப்ல கூட இப்படிதான் சில விஷயம் நடக்கும், நம்ம போவோம். இப்போ இப்போ இவருக்கு நம்பிக்கை போயிருமோ, அப்போ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சீய வந்து திடீர்னு அது வேகமான தண்ணி அலை வேகமா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதோட அந்த சுறா வருதுன்னு சொன்னா அது மற்ற மனிதர்கள் வந்து கெடுத்து விடுற மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபுல்லா லைஃபோட எனக்கு அது ஒத்து போன மாதிரி போச்சு. லைஃப் தான் அது வந்து குறிக்குதுன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. சோ இந்த மாதிரி தஸ்னீம் சிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? நீங்க சொன்னீங்க எதுவுமே தோணல எனக்கு இப்போ அப்படின்னீங்க. உங்களுக்கு ஏதாவது இப்போ தோணுதா அது மாதிரி? ஃபர்ஸ்ட் ஷீரின் சிஸ்டர் சொல்லும் போது ஆமா ஆமா அப்படின்னு தோணுது. சொன்னதுக்கு அப்புறமும் ஆமா ரைட் அப்படின்னு தோணுச்சு. சோ எனக்கு क्वेश्चन கேட்கும் போது எனக்கு தோணல, பட் இப்போ நீங்க பேசும்போது of course yes ரைட்ல அப்படினு தோணுது எனக்கு. ஓகே ஓகே. சோ just one more சொல்லுங்க. இது இங்கிலீஷ்ல வேற லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க என்னன்னு தெரியல, பட் அரபிக்ல ஒரு காமன் மெட்டஃபோர் என்னன்னா the woman is a ocean or like a sea அப்படி சொல்லுவாங்க. சோ அது வந்து இன்னும் நான் சொன்னது இன்னும் ஆட் ஆன் பண்ணோம்னா the woman is a ocean ஏன் சொல்லுவாங்க, the woman has so much to offer. So just like that the sea also it has so much to offer. So இப்போ இந்த ஸ்டோரியில பார்த்தோம்னா it is not just one type of fish. அவங்க வந்து பல வகையா வேற வேற ஃபிஷ்ஷும் பிடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி புக்ல படிக்கல, ஐ ரெட் இன் பிடிஎஃப். வந்து அப்பெண்டிக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த அப்பெண்டிக்ஸ்ல வந்து ஃபிஷ் அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டியும் போட்டுருச்சு. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த ஃபிஷ் எல்லாம் இப்படி ஓஷன் இருக்கு, ஒரு ஒரு இதுவும் இப்ப நம்ம வந்து சாதாரண நம்ம சாப்பிடுறோம், அவர் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஷார்க் டால்பின் இந்த மாதிரி ஒரு ஃபியூ வெரைட்டிஸா தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்க்ல இந்த இது டிஃப்ரெண்டா இருக்கு, இதுலயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றதும் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப நாலேஜபிளா இருந்தது அந்த ஃபிஷ் பத்தி பேசுற இடம்லாம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்னு இப்ப ரீசெண்டா நான் காதுல வாங்கினேன். ஸோ அதனால நான் வந்து கேட்டதை கொப்பளிக்கணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா வந்து அதாவது ஒரு பெண் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னே புரியாது, என்ன சொல்றாங்கன்னே தெரியாது, திடீர்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, பொண்ணு வந்து ஒரு பெண் வந்து தெளிவா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தனக்கு என்ன வேணுங்கிறது சொல்ல தெரியாம இல்ல, அவங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தான் அது காதுல வாங்குறதுக்கான டைம் இல்லை, இல்லைன்னா புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த இதுல பார்க்கும் போதும் நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு ஷெரீன் சிஸ்டர். என்னன்னா கடல் வந்து அப்பப்போ அது என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா வெளிப்படுத்திட்டு, ஒரு ரஃப்பான ஒரு அலையா இருக்கட்டும், அந்த தண்ணியோட அதிக தன்மையா இருக்கட்டும், அது கரெக்டா எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு. நமக்கு தான் அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி. ஒரு ஆணுக்கு தான் வந்து புரியல, அவங்களுக்கு பெண்ணுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு தான் இருக்காங்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்ப என்னால அதை கனெக்ட் பண்ண முடியுது நீங்க சொன்னது. ஸோ ஐ அக்ரி. உங்களோட பெர்ஸ்பெக்டிவுமே எனக்கு வந்து இப்போ செட் ஆகுது, இது ஞாபகம் வந்தோன்னு. பியூட்டிஃபுல், சூப்பர், நல்ல ஒரு தொடக்கம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? தஸ்னீம் சிஸ்டர் சொல்லுங்கம்மா. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து how does the marlin symbolize Santiago's struggles and aspirations? இந்த மார்லின் மீன் வந்து சாண்டியாகோஸ் போராட்டங்களையும் அபிலாஷைகளையும் எப்படி அது வந்து ரிலேட் பண்ண முடியுது, என்ன எதை குறிக்குதுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அது ஆக்சுவலி எப்படி எடுக்கணும்னா, இப்போ ஒரு ஸ்டோரி இருக்கு, இந்த ஸ்டோரி வந்து ஒன்று நடந்துருச்சு, இப்போ ரியலா இது நடந்தது இல்லை. இது வந்து ஒருத்தவங்க மீன் பிடிக்க போறாங்க, மீன் கிடைக்கல, கஷ்டப்பட்டு மீன் ஒன்று கிடைச்சாலும் திருப்பி அவங்க வந்து பிடிக்காம வந்துடுறாங்கங்கிறது தானே இந்த ஸ்டோரி. இதுக்கு எதுக்கு இவ்வளோ அவார்ட் வின்னிங்? அதுக்கு பின்னாடி என்னன்னா, அந்த மீன் கிடைக்காம அந்த மீனுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சமாவது துண்டு எடுத்துட்டு போயிடலான்ற நம்பிக்கையில அவர் இருந்துகிட்டே இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃபோட தான் இவங்க ஒத்திடுறாங்க. ஸோ இது அந்த மீன் வந்து எதை குறிக்குது, அந்த ஸ்ட்ரகிள் வந்து எதை குறிக்குதுன்னு கேக்குறாங்க.
அந்த ஸ்ட்ரகிள்குள்ள நிறைய இருக்குல்ல. சரி, அவருக்கு மீன் கிடைச்சிச்சா இல்லையா? கிடைக்கல. ஆனா நமக்கு மீன் கிடைச்சிச்சா இல்லையா? ஆமா, at the end of the story நம்மளால ஒரு அந்த மீனை ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது. நமக்கு மீன் கிடைச்சிச்சு, அதாவது நாலேஜ் கிடைச்சிருச்சுன்னு சொல்றேன். ஸோ அந்த மீனை வந்து கஷ்டப்பட்டு பிடிச்சது, அதுக்குள்ள உள்ள நீங்க அந்த ஒரு மீனை பத்தி அந்த அந்த சுறாவை பத்தின நாலேஜஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு, அதுல பல மீன்கள் கிடைச்சிருக்கு நம்ம. ஸோ இந்த ஆத்தர் ஏன் வந்து அந்த இதை ஏன் அந்த மீனுன்னு ஒண்ணு வைக்கணும், அந்த மீனுடைய அட்டகாசம்லாம் இருக்குல்ல, அந்த மீன் பண்ண அட்டகாசங்கள்லாம் எதை குறிச்சிச்சு உங்களுக்கு படிக்கும் போது நீங்க என்ன ரிலேட் பண்ணிட்டீங்கன்னு கேக்குறாங்க. அப்படி அப்படி ஒத்து போற மாதிரி. ஓகே, எனக்கு வந்து அவரு ஃபர்ஸ்ட் அந்த மீன் வந்து தூண்டில மாட்டிருச்சு. மாட்டுனா அவரோட தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இது என்ன மாதிரியான மீனா இருக்கும், எவ்வளவு மீனா இருக்கும், எவ்வளவு வெயிட்டா இருக்கு அப்படின்னா அவரோட தாட் ப்ராசஸ், அவர் பேசுறது, அவரோட கையில வர்ற அந்த வெயிட், அத வச்செல்லாம் அவர் கணிக்கும் போது நம்மளும் கூடவே சேர்ந்து பயணிக்கிறோம். அவரோட கை வலிக்கும் போது என் கையும் வலிக்குது. அப்போ அது என்ன சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, நம்மளுக்கு வந்து லைஃப் என்ன நம்ம கிட்ட தரப்போகுது நமக்கு தெரியல, ஆனா நம்ம போடுற எஃபோர்ட், நம்மளோட பெஸ்ட் வந்து நம்ம போடுறோம், அவ்வளவுதான். என்ன மாட்டுனுச்சு, எவ்வளவு பெருசு, என்ன வகை, எதுவுமே நமக்கு தெரியாதுதான், ஆனா நான் என்னோட பெஸ்ட போடுறேன், அவ்வளவுதான். சோ நான் வந்து அதுதான் நினைக்கிறேன், அதுதான் இங்க வந்து சிம்பலைஸ் பண்ணுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் தக்னீம் சிஸ்டரோட நான் ஆட் பண்றேன் சிஸ்டர். சோ இத நம்ம வந்து இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா இல்ல தவக்குல் அண்ட் ரிஸ்க் தான் ஐ திங்க். அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி வழியில தவக்குல் வச்சிருந்தாரு. சோ ஹி ஹேட் ட்ரஸ்ட் இன் காட். இந்த மாதிரி மீனை புடிச்சிட்டு வந்துட்டேன்னா நான் வந்து இத்தனை பிரேசஸ் என்னமோ சொல்றேன்னு சொன்னாரு. ஐ திங்க் அதுதான் தவக்குல். அவரோட பார்ட் பண்ணாரு. அந்த 3 days அவர் வெயிட் பண்ணி, கடலே வெயிட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷ புடிச்சு, ஆனா கடைசியில அவரோட ரிஸ்க் வந்து என்னவா இருந்துச்சோ ஒண்ணுமே கிடைக்கல. ஓகே, நல்ல பியூட்டிஃபுல்ல. அதுதான் நான் கேக்குறேன். ஸோ அந்த டீப் மீனிங் வந்து எல்லா கதைகள்லையுமே இருக்கும். ஒரு ஃபிக்ஷன் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஆமா இது என்ன படம் மாதிரி ஒரு ஸ்டோரி அவ்வளவுதானேன்னு இல்லாம, அதனாலதான் வந்து புக்ஸும் சரி, சில மூவிஸுமே சரி ஒரு இடத்த பிடிச்சிட்டே இருக்கு அந்த அந்த லெசனை கற்பிக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த உணர்வுகள் வந்து படிக்கும் போது தான் வரும், விஷுவலைஸ் பண்ணி மூவிலையோ அப்படி வராது. ஏன்னா நம்ம அந்த இடத்துல உட்காந்து பாக்குறோம்ல. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் காட்சி என்னன்னு காட்டிடுவாங்க, ஆனா படிக்கும் போது அதை அப்படியே அந்த அந்த கதாபாத்திரத்தை நம்ம ஏறி போய் உட்காந்துக்கிறோம். சரி, ஏன்னா இவர் இப்படி சப்புன்னு முடிச்சிட்டாரு, பாசிட்டிவா எடுத்துட்டாரு, நான் அப்படி எடுப்பேனா, நான் எப்படி எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அங்கேயும் ஓட அழுதுட்டு நின்றுவோமா. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், அவர் ஒரு மீனவனா இருந்தாலுமே அந்த அந்த வயசுல அப்படி வரையான ஒரு எனர்ஜி லெவல் ரொம்ப லோவா இருக்கும் போது இருக்கக்கூடிய டைம்ல வந்து மனுஷன் வந்து அதான் அத்தனை நாள் பலகீனமா தான் உணர்வான் அப்படின்றது இருக்குல்ல. அது ஒரு பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தீங்க ரெண்டு பேருமே. நான் ரெண்டு பேருக்குமே வந்து வழிமொழிதி கொள்கிறேன். எனக்கு இது எக்ஸ்ட்ராவா எதுவுமே ஆட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, பியூட்டிஃபுல். நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா தஸ்னீம் சிஸ்டர்? நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஆட் பண்ணேன். புக் ரீடிங்க்கு ஒரு ஃப்ரேஸ் ஒன்னு யூஸ், gives scope for imagination. அதுதான் படங்கள்ல நம்ம பாக்குறோம்னா அதுல நம்மலாம் ஒரு விஷயம் எடுத்துக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இல்ல பாருங்களேன். ஆனா புக் படிக்கிறது மூலியமா இப்போ ஷீரன் சிஸ்டர் ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க, நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன், நீங்க ஒண்ணு எடுத்துட்டீங்க. அதுதான் ஒரு ஸ்கோப். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது மூலியமா நிறைய கிடைக்குது பாருங்க நம்மளுக்கு. மூவி வந்து நம்ம மைண்ட்ல ஓடுது, அது நம்ம வந்து பாஸ் பண்றோம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரீட் பண்ணும்போது மறுபடியும் மைண்ட்ல தான். சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? தேர்ட் क्वेश्चन போலாம். What role does nature play in the novel? இந்த நாவலில் இயற்கை என்ன பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. இயற்கை ரொம்ப மோசமா இருக்கு.
ஓகே, தஸ்னீம் சிஸ்டர் சொல்லிட்டு அப்புறம் ஷெரீன் சிஸ்டர் வேணா சொல்லட்டும். நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர் போகும்போது பிரீஸியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் அந்த பிரீஸ் தான் அவரை இழுத்துட்டே போனுச்சு பாருங்க. அவரா ஓட்டல கப்பல, அவரா திசையை வந்து நிர்ணயிக்கல. நான் இங்க போறேன் அங்க போறேன்னு அவர் சொல்லாம அந்த காத்து தான் அவரை கூட்டிட்டே போகுது. அதுக்கப்புறம் அவரா ஒரு இடத்துல அந்த காத்து நின்னதுக்கு அப்புறம் ஸ்லோ ஆனதுக்கு அப்புறம் அவரும் ஸ்லோ ஆயிட்டாரு ஒரு இடத்துல. சரி, அப்ப இங்கேயே வந்து நம்ம தூண்டில் போட்டுருவோம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டாரு. சோ அப்கோர்ஸ் அந்த பெரிய மீன் அவர் அங்க இல்ல அப்படின்னா அந்த பெரிய மீன் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. சோ அப்கோர்ஸ் அந்த காத்தோடைய வேகம் வந்து நேச்சர் வந்து நிர்ணயிக்குது இந்த கதையோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, நேச்சர் அப்படின்றது இங்க நம்ம விதின்னு எடுத்துப்போம். நம்மளோட நம்பிக்கையின்படி என்ன கதிர் தான். நம்ம என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா வந்து ஆமா உண்மைதானே அது. இப்ப நம்ம வெளியில வந்து போயிருக்கோம், மழை வரும்லாம் நினைக்கல, மழை வந்துருது. அதுவும் அது நேச்சர் தான். ஆனா அது விதிக்கப்பட்டது தானே. ஆனா நம்ம வந்து மழையை திட்டிடுவோம். இப்ப அவர் வந்து உன்னைய நம்பி வந்து இந்த காத்து இழுத்து விட்டு நீ என்ன வேலை பார்த்திருக்க, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இல்லைன்னா வந்து கிடைச்சும் கிடைக்கலங்கிற மாதிரி இயற்கையை திட்ட தானே செய்வோம். சோ இயற்கை பல வகையில விளையாடதான் செஞ்சிருக்கு அவரோட வாழ்க்கையில என்ன. ஓகே, ஷெரீன் சிஸ்டர் சொல்லுங்கம்மா. ஐ திங்க் அந்த ஷார்க் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த நேச்சர் கதர்ன்னு சொல்ல போனா அவர் வந்து அது எதிர்பார்த்தாரா என்னன்னு தெரியல. அந்த ஃபிஷ் கிடைச்சோடனே அவர் வந்து ஹாப்பியா இருந்திருப்பாரு. பட் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் மாதிரி தானே இருந்துச்சு. அத்தனை ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்க் வந்து அந்த பெரிய ஃபிஷ், என்ன ஃபிஷ் மேரில் இல்ல அந்த ஃபிஷ் அவர் பிடிச்ச ஃபிஷ் ஏதோ ஒரு பெரிய அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்க் வந்து கிடைக்கும் போது அவர் வந்து ஓகே இந்த ஒரு பக்கம் தான் கிடைச்சிருக்கு, இன்னும் இவ்வளவு இருக்கு. ஆனா போக போக ஐ திங்க் ஒரு 9 ஷார்க்ஸ் எவ்வளவு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. சோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல விண்ட் தான் அந்த நேச்சர் ரோல், எண்டிங்ல ஷார்க். ஓகே, இப்படி ஒரு இயற்கையை வச்சு இவ்வளவு விஷயம் இருக்கு என்ன. ஓகே, குட் ஷேரிங். நெக்ஸ்ட் போலாம். நீங்க சொல்லுங்க. நான் சொன்னனே வாழ்க்கையில விளையாடிதான் இருக்கு அவருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம இப்போ விதியை நம்பிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி நெகட்டிவிட்டி நமக்கு வந்து இந்த நேச்சரால நமக்கு விதியின்படி நடந்தா நமக்கு கவலைப்பட மாட்டோம். நமக்கு அந்த கவலை வந்து இப்படி நடந்துருச்சேன்னு இருக்குமே தவிர இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அங்கதானே பாவம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை இது இப்படி இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பனோ, ஒருவேளை நான் இப்படின்னு பண்ணிருக்கலாமோன்னு முடிஞ்சு போனதை பத்தி பேசாதீங்க. இந்த கதைன்னு சொல்றாங்கல்ல, அந்த அது நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி தானே நம்ம ஒரு விதியின் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா அது வந்து நம்ம சும்மா நான் விதியை நம்புறேன் அப்படின்னு நல்லதா நடக்கும் போது மட்டும் இல்லாம நம்ம நமக்கு உகந்ததா, அதாவது நமக்கு வந்து பெஸ்ட் ஃபார் அஸ் தான் நல்லதா நடக்கலங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லதா நடக்காதுதான். நீங்க என்னோட லைஃப்ல வெளியில இருந்து பார்க்கும்போது இது கொண்டு நன்மை தானே இருக்க போது, ஏன் கவலைப்படுறாங்கன்னு கேட்டிருக்கோம். இன்னொருத்தவங்களுக்கு நெகட்டிவ் நடக்கும்போது தெரியாது. சோ என்னை பொறுத்த வரைக்கும் தான் அது பேட். கரெக்டா? அப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு பெஸ்ட்டுக்காக தான் அல்லாஹ் அப்படி நான் வச்சிருக்கான்னு விதியை நான் முழுசாதான் நம்புகிற விதத்துல நம்ம நம்பணும். அல்லாஹ் சொல்லியிருக்க விஷயங்களை. சோ அதை நான் நம்புனேன் அப்படின்னா அது எனக்கு குடுக்கற மாதிரி கொடுத்து எடுத்த சோதனை தானே இது. ஒண்ணுமே இல்ல, இவ்வளவு அடி உத இவ்வளவு ஒண்ணுமே கஷ்டப்பட்டு ஒண்ணும் இல்லாம ரிட்டர்ன் வரும்போது ஊர் என்ன சொல்லும், மத்த மீனவர்கள்லாம் என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, வாழ்க்கையில அவங்க என்ன கேவலமா பேசிடுவாங்க. இவ்வளவு பணம் போட்டு நீ பிசினஸ்ல அவுட் ஆயிட்ட, இல்லைன்னா வந்து இவ்வளவு வருஷம் உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை இல்லை, நீ தான் ட்ரீட்மெண்ட் பாக்குற, இது மாதிரி நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. கரெக்டா? ஆனா நம்ம முயற்சியை தஸ்னீம் சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம போட்டுட்டே தான் இருக்கணும். அது பெருசா வருமா சின்னதா வருமானலாம் நமக்கு தெரியாது. அல்லாமல விதி நம்ம தான் சொல்லுவாங்க, ஒட்டகத்தையும் கட்டணும் அல்லாமலே நம்பிக்கை வைக்கணுங்கிற மாதிரி அந்த விதி தான் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணுதுன்னு நான் சொல்றேன். சோ அது வந்து நீங்க ஷெரீன் சிஸ்டர் சொன்ன மாதிரியும் பாருங்களேன், அவங்களோட பிலீஃப்ல அவரு வந்து அந்த மாதிரி கரெக்டா அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு. நம்ம அதே மாதிரி நம்ப இருக்கோமா அப்படின்னு கேட்டா இந்த விஷயத்துல இருப்போமா, எல்லாம் குடுக்குற மாதிரி கொடுத்து நல்லா கையில ஃபுல்லா எல்லாத்தையும் குடுக்குற மாதிரி கொடுத்து பொஸ்குன்னு புடுங்கிட்டு போனோம்னா வெறுப்பும் கோவமும் தானே வருது. அப்ப எங்க இங்க நம்ம விதியை நம்பணும்? இப்ப நம்புற விதத்துல நம்பல தானே. இன்னொன்னு சொல்றேன். அவரு கடைசி வரைக்கும் பாருங்களேன்,
அதாவது அவருக்கு எப்போ அந்த ஒரு நெகட்டிவான அந்த மீன் புடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷார்க் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரு கடைசி வரைக்குமே அவர் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் திட்டிடுவாரு. திட்டுறதையும் திட்டிட்டு நாங்க போயிருக்க கூடாது, நான் போனதுதான் தப்பு, நான் போயிருக்க கூடாது அப்படின்னு தான் அவர் கடைசி வரைக்குமே ஒரு 5-6 டைம்ஸ் அதுவும் வந்திருக்கும் அது. சோ அது அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன இருந்தாலும் அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. காத்து என்ன இழுத்துட்டு போனுச்சுன்னா நான் ஏன் விட்டேன் அத. அவர் அத வந்து அவர் திட்டுறாரு. இது நடந்துச்சு தானே அப்போ. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பண்ணுவோம், ஓகே இது என்னோட நான் கவனமே இல்லாமே இருந்துட்டு போறேனே, கரெக்ட் தானே, கவனமே இல்லாமே இருந்துட்டு போறேனே, எண்ட் ஆஃப் த டே என்னன்னா இதுல இருந்து நான் லெசன் லேர்ன் பண்ணிட்டேன். இனிமே இது மாதிரி இருந்துச்சுன்னா நான் தூண்டில் போட்டு துடுப்பு போட்டு, எனக்கு வழி தெரியும்ல, இத்தனை நாள் கடலை படைச்சிருக்கேன்ல, நான் ரிட்டர்ன் ஆகுது வந்திருக்கலாம். அப்போ இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணும்போது நான் கவனமா இருப்பேன். சின்னதோ பெருசோ நான் ஒரு சேஃபான ஜோனுக்குள்ள நான் போவேங்கிற லெசன் இப்போ இல்லைன்னா கிடைக்காது. நெக்ஸ்ட் டைம் இந்த லெசன் இல்லைன்னா இன்னும் கூட இந்த வழி தெரியாம போய் டேஞ்சர்ல கூட நாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த நம்பிக்கைங்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ரோல் பிளே பண்ணுது இந்த இடத்துல. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே சொல்றேன் நான், ரைட்? ஸோ அந்த மாதிரி அதனால சொல்றேன், இப்போ 3 பேரும் சொன்ன விஷயங்களுமே இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சொன்னமே அவங்களோட இதுமே ரிலேட் பண்ணிக்க முடியுது. அடுத்த क्वेश्चन, how does the novel explore the theme of perseverance? விடாமுயற்சியின் கருப்பொருளை நாவல் எவ்வாறு ஆராய்கிறது? விடாமுயற்சி. நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க, நான் அடுத்து சொல்றேன். ஷெரீன் சிஸ்டர் சொல்லுங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே அது பாக்குற விஷயம், இந்த பர்சவியரன்ஸ் ஆர் விடாமுயற்சி. அவர் வந்து 3 நாள் அந்த கடல்லே இருந்து அந்த அந்த ஒரு பெரிய மீனை பிடிக்கிறாரு. அது 3 நாள் இப்ப நம்மளாம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம 3 நாள் அங்க இருப்போமா? 3 நாள் இருந்து அந்த ஒரு மீனுக்காக 3 நாள் நம்ம வெயிட் பண்ணி இருப்போமான்னு தெரியல. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அவர் வந்து இந்த ஒரு ஹோப்போடையதுன்னு வராரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்க் வந்து கடிக்குது. அப்போ வந்து ஓகே ஒரு போர்ஷன் தான் அது கடிச்சிருக்கும், அது நல்ல பெரிய மீனால இன்னும் வந்து இது 3 நாள் நம்ம கட் பண்ணி ஐ திங்க் ஒரு $30 எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளவு சம்பாதிக்கலாம், அது இன்னும் இது எல்லாம் வாங்கலாங்கிற மாதிரி அவர் அந்த ஒரு ஹோப்போடையதுல இருக்காரு. அண்ட் அவர் வந்து அடிப்படுது அந்த இதால நிறைய அடிப்படுது. பட் அப்படி இருந்தா அவர் வந்து புக் பண்ணாம அவரால என்ன பண்ண முடியுமோ அந்த ஓல்ட் ஏஜ்ல எவ்வளவு பண்ண முடியுமோ அவர் வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. கடைசியில அது படிக்க நம்மளுக்கே டயர்ட் ஆயிடுது. இந்த மனுஷனுக்கு எதுவும் ஆயிர போதேன்ட்டு ஒரு பயத்தோடயே கை போயிடுச்சு. ஒரு பக்கம் கண்ணு வேற மறைஞ்சு வருது பாருங்களேன் அவருக்கு. சோ விடாமுயற்சிங்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரால அந்த ஒரு பொறுமையோடய அவர் இருந்தாரு கடல்ல, இல்லையா? இத்தனை நாள் 83 days நினைக்கிறேன் தானே? ஆமா, 83 days அவருக்கு வந்து கடலுக்கு போயிட்டு வெறுங்கையோடய தான் வருவாங்க 2 பேருமே. அவர் மட்டுமே போவாரு. மேபி அந்த 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 பாய் கூட இருந்திருந்தா கூட இவ்வளவு தூரம் விட்டுருக்க மாட்டான் போல இருக்கு. இவரு தனியாவே வந்து அது வரையும் போய் 3 நாள் அந்த மீனோட இருந்திருக்காரு, இல்லையா? அது சோ விடாமுயற்சி கண்டிப்பா. இப்போ இதுல என்ன கேக்குறாங்க, விடாமுயற்சினால இந்த கதை எப்படி நகருதுன்னு தானே கேக்குறாங்க. ஒரு பொறுமையோட அவர் வந்து தனக்கு என்ன ஆனாலும் அதாவது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு கூட அவர் இல்ல. பட் அவருமே ஐடியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு பாருங்களேன். இது பண்ணலாம், மேபி இது பண்ணலாம், ஏன்னா அவருக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்ல அந்த அளவுக்கு. அவர்கிட்டயே முதலாவது ஸ்ட்ரென்த் இல்ல, ரெண்டாவது அவரே வந்து ரிக்ரெட் பண்றாரு, நான் இது கொண்டு வந்திருக்கலாமே, அது கொண்டு வந்திருக்கலாமே, இந்நேரம் இந்த பாய் கூட இருந்திருந்தா அவன் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்பானே அப்படின்ட்டு.
So he just keeps on exploring, like he doesn't give up. அதாவது இப்போ இங்க வந்து நம்ம அவரோட விடாமுயற்சியை பத்தி பேசுறோம்ல, விடாமுயற்சி அவர்கிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் அவர் நம்பிக்கையுடனும் இருக்கிறாரு. ஏன் அந்த நம்பிக்கை வருதுன்னா, அவர்கிட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்குதுன்னு அவர் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இப்போ அவர் வந்து அவர்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸும் பாருங்க எல்லாமே இல்ல. அவர் அவ்வளவு ரெக்ரெட் பண்றாரு, நான் வந்து இது கொண்டு வந்திருக்கலாமே. எக்யூப்மெண்ட்ஸ் வைஸும் அவர் ரெக்ரெட் பண்றாரு. சாப்பாடு விஷயத்துலயும் பாருங்க, அவருக்கு அதுவாச்சும் ஒரு நம்பிக்கை கொடுக்குதா, சரி அட்லீஸ்ட் நல்லா சாப்பிட்டாவது நம்ம தெம்பேத்திக்கலாமேன்னு பார்த்தா, நான் லைம் கொண்டு வந்திருக்கலாம், சால்ட் கொண்டு வந்திருக்கலாம்னு அப்பவும் அவர் ரொம்ப ரெக்ரெட் பண்றாரு. இன்னொன்னு பாயும் கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு அவர்கிட்ட இவ்வளவு ரெக்ரெட்ஸ் இருக்குதுதான். பட் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தனக்கிட்ட என்ன ரிசோர்சஸ் இருக்கு, தன்னால என்ன முடியுது. அவர் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்போ நம்ம எல்லாம் பாருங்க, லைஃப்ல யாராவது என்ன மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஒரு உணர்ச்சி வந்துட்டே தானே இருக்கு. டவுனா ஃபீல் பண்ணும் போது தெரிய மாட்டேங்குது எப்படி மோட்டிவேட் பண்றதுன்னு. ஆனா இந்த ஸ்டோரி படிக்கிறதன் மூலியமா பாருங்க, இவர் வந்து லைக் இவரை விட இந்த பாயிண்ட்ல இவரை விட இந்த உலகத்துல யாராவது வீக்கா இருப்பாங்களான்னு ஒரு 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 ஃபீலிங் நம்மளுக்கே வந்துருது. தனிமையா இருக்கிறாரு, கையில அவ்வளோ ஒரு வெயிட், தன்னை விட எப்படியோ ஒரு 10 மடங்காச்சும் அந்த மீன் இருக்குமா. அப்போ இவ்வளோ ஒரு விஷயத்தையும் தாங்கிக்கிட்டு அவரே ஒரு மோட்டிவேட் பண்றாரு பாருங்க. ஹீ குட் ஹேவ் கிவன் அப். ஆக்சுவலி அவர் செய்யற முயற்சிக்கு அவர் வந்து கிவ் அப்பே பண்ணிருக்கலாம், ஆனா அவர் அது பண்ணல. சோ இந்த ஸ்டோரியில வந்து இவரோட விடாமுயற்சி என்ன கேக்குறாங்க அகைன், அந்த தீம் ஆஃப் பெர்சவரன்ஸ் தானே கேக்குறாங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டோரியில வந்து பெருசா கலர்ஃபுல்லா எதுவுமே வரல. ஆனா இந்த 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 விடாமுயற்சிங்கிற இந்த விஷயத்த வச்சு மட்டுமே நம்மள அவ்வளவு மோட்டிவேட் பண்ணி ஒரு ஆங்ஸைட்டியாவே இருக்குது. இவருக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு கடைசியில அந்த அந்த கதை முடிக்கிற வரைக்குமே நம்மள அந்த இமோஷன்ஸோட கொண்டு வந்துட்டாங்க நல்லாவே. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி வந்து நீங்க இந்த பேர் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புக்கோட பேரு எனக்கு வந்து விடாமுயற்சி அப்படிதான் ஞாபகமே வரும். ஓகே, விடவே மாட்டேன்ட்டாரே, நம்பிக்கை, இந்த வேர்ட்ஸ் எனக்கு வரும். ஒரு கான்ஃபிடென்ட், விடாமுயற்சி, இந்த சில புக்கு வரும்ல நமக்கு, அந்த மாதிரி வந்து இந்த வேர்ட் வரும். ஸோ இப்போ பாருங்க, இந்த புக்கே ஆக்சுவலி அதோட தீமே வந்து விடாமுயற்சி தான். அதுதான் அத பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் பாருங்களேன். குட்டி குட்டி விஷயத்த நான் இதை கொண்டு வந்திருக்கலாம், ஆனா அது அவரு ஒண்ணு புலம்பிட்டு வேற திருப்பி நம்பிக்கையா போவாரு பாருங்க. இப்போ உடைஞ்சிருவாரோ அப்போ உடைஞ்சிருவாரோ அப்படின்னு அவரு யாரும் அவருக்கு எதிரி இல்ல, படிக்கிறவங்கதான் எதிரி. ஏன்னா அவர் படிக்கும் போது ஒருவேளை இப்ப விட்டுருவாரோ, அப்ப வேணாண்டு போயிடுவாரோ, அந்த மீனை விட்டுருவாரோ, அந்த அந்த கயிறை கழட்டிடுவாரோ அப்படின்னு அதான் படிக்கும் போது என்னைய வேற நானே சொல்லிக்கிட்டேன், நீ தான் ஒரு எதிரி போல, அவருக்கு ரீடர்ஸ் தான் வந்து எதிரி போல, நம்ம மனசுதான் எதிரி போல. நம்மள மாதிரி ஆளுங்க அவரு கூட இருந்தாருன்னா திருப்பிலாம் அவர் மீன் பிடிக்க வரமாட்டாரு அப்படின்லாம் நான் வந்து சொல்லிக்கிட்டேன். அந்த அளவுக்கு அது ஒரு ஆன்சைட்டி கிரியேட் பண்ணுச்சு நமக்கு படிக்கும் போது, அவரோட ஸ்ட்ரகிள். ஆனா அவர் வந்து அந்த தீம்ல சொன்ன மாதிரி விடாமுயற்சியா இருந்துட்டாரு. இந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து ரொம்ப கம்பேரிசன் இருந்தது. யாரோடய லைஃபை கம்பேர் பண்ணக்கூடாது, ஆனா இவரோட ரொம்ப கம்பேரிசன் இருந்தது எனக்கு. புக் படிச்சுட்டு ஒரு 1 வீக் கூட வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு டக்குன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட ஒரு லிட்டில் ஒரு பெயின், அப்செட்லாம் விடுங்க, 2வது தான், அதுக்கெல்லாம் நமக்கு தகுதியே இல்லைன்ட்டார் அவரு. அப்செட்டே எங்க ஆனார் அவருன்ற மாதிரி. பெயின் இருக்குல்ல, வாட் ஹி வென்ட் த்ரூ அந்த ப்ராசஸ்ல, என்ன இதெல்லாம் ஒரு வழியா, இந்த வலிக்கு அப்புறம் அவர் திருப்பி வேற அந்த கைத்தை பிடிச்சி இழுத்தாரு. இன்னும் அது உப்பு தண்ணி வேற, அவர் வேற இதுல சொல்லுவாரு இல்ல, உப்பு தண்ணி அந்த கையை அறுத்ததுக்கும் அதுக்கும் பயங்கரமா வலிக்குது அப்படின்னு. புக்கெல்லாம் பிடிக்கவே முடியல எனக்கு வேற. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதே ஃபீல் வரும் எனக்கு, உடம்பு ஏதாச்சும் பண்ணா எனக்குமே எரியும், கையெல்லாம் ட்ரைனஸ் அந்த மாதிரி ஆயிடும். அப்படி புக்கெல்லாம் பிடிக்க முடியல. ஸோ அது பின்னாடி வருது அந்த ரைட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அது பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விடாமுயற்சியா ஒரு மனுஷன், இது வந்து ஒரு நாவல் தான், இந்த அளவுக்கு ஒருத்தவங்க விடாமுயற்சியா எடுக்க முடியுமானா இருந்ததே இல்லையா? கண்டிப்பா இருக்க முடியும் தானே.
அதைத்தானே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதான் பியூட்டிஃபுல் ஷேரிங். இது வந்து எனக்கு ரொம்ப எப்படா அந்த கொஷின் வரும் தான் எனக்கு இருந்தது. அந்த விடாமுயற்சி நான் சொன்னல ரிலேட் பண்ணிக்க முடியும்னு. ஷிரின் சிஸ்டர் ஏதாவது ஷேர் பண்ணுமா? ஐ திங்க் நம்ம இப்போ இனிமேட்டு கிச்சன்ல ஏதாவது கட் பண்ணும் போது நம்ம ஏதாவது கட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஸ்டோரி தான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிடும், அந்த ரத்தம் எப்படி ஸ்டாப் பண்ணும் அதுதான் நம்ம ட்ரீட் பண்ணி. ஐ திங்க் நிறைய பேர் நம்ம வந்து பிரேக் எடுத்துருவோம், ஒரு கொஞ்ச நேரம் நம்ம ஜஸ்ட் உட்காந்துக்குவோம். அண்ட் அதுக்கப்புறம் மேபி மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணுவோம். இவங்க வந்து அதை அப்படியே கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த கையில கட்டு விழுது, முதுகுல கட்டு விழுது. ஆனா அப்படி இருந்தாலும் அவங்க வந்து அந்த இது வந்து பர்சவியர்ஸோட அவங்க வந்து ஓகே அந்த ஃபிஷ்ஷை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிறது அவங்க மைண்ட்ல இருக்கு. கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து what symbolic meaning can be inferred from Santiago's journey? சாண்டியாகோவின் பயணத்திலிருந்து என்ன அடையாளமாக அர்த்தத்தை ஊகிக்க முடியும்? சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராங்க அந்த கதை மூலியமாங்கிறது தான் கொஸ்டின். சாண்டியாகோட ஜர்னில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? என்ன புரிஞ்சுக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, இந்த நாவல் ஆசிரியர் என்ன சொல்ல வராங்க, ஆர் கேன் பி அப்படின்னா நம்மளோட புரிதல் என்ன, அதுதானே புரிதலுங்கிறது. என்ன சொல்ல வராங்கங்கிறது இந்த பெர்ஸ்பெக்டிவே ரீடர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் தான். சொல்லுங்க. ஓகே, நீங்க ஸ்டார்ட். நம்ம வந்து எதை ஸ்டார்ட் பண்ணாலும், ஏதாவது ஒரு புது ஜர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம வந்து அந்த ஃபுல் எஃபர்ட் போடணும். ஆனா அவுட்கம் வந்து எப்பவுமே பெஸ்டா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம அந்த ஜர்னிக்குள்ளார போகணும் தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமே எடுத்துப்போம். நம்ம வந்து அது நம்மளோட டியூட்டி என்ன, நம்ம ஃபுல் நல்லா படிக்கணும், நல்லா நம்மளோட 100% நம்ம கொடுத்துட்டு அது ரிசல்ட்ஸ் வர்றது வந்து அது அல்லாஹ் கையில இருக்கு. ஸோ இதுதான் ஐ திங்க் சிம்பாலிக் மீனிங் ஃப்ரம் சாண்டியாகோஸ் ஜர்னி. நானும் அதுதான் நினைக்கிறேன். அவரு பெருசாலாம் இது அவருக்கு ஆக்சுவலி ஆச்சரியமா இருந்துச்சு, அவ்வளவு பெரிய மீனா அப்படின்னு. அவருக்கு இந்த சைஸும் தெரியல, என்ன வந்துச்சுன்னு தெரியல. அவரு பாருங்களேன், அவர் பேசுறது மூலியமா நம்மளையே இந்த மீனா இருக்குமோ அந்த மீனா இருக்குமோன்னு ஒரு கெஸ்ஸிங்குள்ளேயே கொண்டுட்டு போயிட்டாரு நம்மள. சோ அவர் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே. அதாவது அவர் இத்தனை நாள் பாருங்க 83 days அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஆனாலும் அவர் ஏதோ ஒரு ஹோப்போட அவர் உள்ள போறாரு. போயிட்டு பெருசா கிடைக்குது அவருக்கு. சோ இதுல வந்து அவரு அதாவது தூண்டில் வந்து அவர் ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு அவரு எப்போதும் என்ன யூஸ் பண்றாரோ அதேதான் அவர் எடுத்துட்டு போறாரு. அவருக்கு தெரியுது ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம், வந்தா ஓகே, வரலனாலும் ஓகே அப்படின்னா வந்து அவர் எடுத்துட்டு போறாரு. ஸோ ஹி ஜஸ்ட் டேக்ஸ் லைஃப் ஒரு காம்ப்ளிகேட் பண்ணல, அவர் ஈஸியா அவர் வந்து நகர்த்திட்டு போறாரு. அதுதான் வந்து இதுல புரியுது. ஐ திங்க் நம்ம இன்னொரு விஷயத்தோட ரிலேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் எடிசன் எடுத்துக்கோனா, அவர் வந்து பல்ப் கிரியேட் பண்ணாரு. ஆனா அந்த பல்ப் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து அது சக்சஸ் ஆகல. ஐ திங்க் 53 times சம்திங். அதுக்கப்புறம் தான் அந்த பல்போட இன்வென்ஷனே சக்சஸ் ஆகி அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்துச்சு. ஸோ இதே அது மாதிரி ஐ திங்க் ஆல் இன்வென்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இதுலயே வந்துடாது. நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி அதோட அவுட்கம் ஒரு நாள் பெஸ்டா வரும். பட் நம்ம ஃபர்ஸ்ட்லயே அது பெஸ்டா வரும்னு நம்ம வந்து அந்த மைண்ட் செட்ல நம்ம எதுலயுமே போக கூடாது. பெஸ்ட் வரும் பட் நாட் ஆன் தி ஃபர்ஸ்ட். ரைட். அதே மாதிரி வந்து தஸ்னீம் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நம்மளோட தஸ்னீம் சிஸ்டர் தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஷிரீனா தஸ்னீம் சிஸ்டர் தெரியல. என்னன்னா நீங்க ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் நடக்கும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ஹார்ட் ஒர்க் போடணும். இது வந்து ரெண்டு பேருமே சில விஷயங்களுக்கு சொல்லிட்டு தானே இருந்தீங்க. பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு போங்கன்னு சொன்னா கூட சில பேர் சொல்றாங்க. அப்பனா மோட்டிவேஷனே இருக்காது எனக்கு. பெஸ்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா பண்ண முடியும். சரி, ஓகே, ஃபைன். பெஸ்டா இல்லைன்னா நெகட்டிவா யோசிக்காதீங்க.
அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அது இல்லைல்ல. பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு இருக்க தான் செய்யும். ஒரு இறப்புனால வந்து எனக்கு எனக்கு ஏதாச்சும் ஆயிருமான்னு பயந்தவங்க இருக்கிறாங்க. என் குடும்பத்தை விட்டு நான் போயிடுவேன் நான். சரி, ஒரு 50 இயர்ஸ் முன்னாடி நீ இல்லை, இன்னொரு 50 இயர்ஸ்ல நீ இருக்க போறது இல்லை. வெறும்னே இந்த 100 வருஷத்துக்குள்ள வந்து உலகம் இல்லை. அது பில்லியன் கணக்குல வந்து அந்த மாதிரி ஒரு பில்லியன் வருஷம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகம்லாம் உருவாயிட்டு. அப்ப இதுல நம்மளோட பங்களிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு ஒரு 100 வருஷம் கூட கிடையாது. ஸோ நீ இப்படி பயந்து செத்துவா, சாதான் போற ஒரு நாள் அப்படின்ற ஒரு நிலை தான் அடுத்தது. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பிறப்பை நம்புறோம்ல, அப்போ மரணத்தையும் நம்ம நம்பி தானே ஆகணும். ஏன் அதை நெகட்டிவ்ங்கிறத விட அதுதானே ப்ராக்டிக்கல். ஸோ ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கதா செய்யுது. வின்னிங்னு ஒன்று இருந்தால் அது அந்த இடத்துல லூசிங்னு ஒன்று இருக்கதா செய்யுது. சக்ஸஸ் இருந்தால் ஃபெயிலியர் இருக்க தான் செய்யுது. ஏன் எப்போவுமே பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் மட்டும் மேலோங்கி இருக்கு, நெகட்டிவ் எப்போவுமே ஒரு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குது கிடைக்கலன்னு எடுத்துப்போம். நெகட்டிவ்னு பார்க்க வேணாம், ஃபெயிலியர்னு பார்க்க வேணாம். கிடைச்சா ஹாப்பி, கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் என்னங்கிறது ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த புக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த புக் வந்து சிம்பாலிக்கா சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து வெறும் கிடைக்கலங்கிறது மட்டும் சொல்லல, ப்ரிப்பேர்டா போன விஷயத்துக்கும் பதில் இருக்கு, ப்ரிப்பேர்ட் ஆகி போகாத விஷயத்துக்கும் பதில் இருக்கு. அண்ட் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, புதுசா ஒன்றும் போகல. அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளு ஆனாலும் ஒரு ஃபெயிலியர் நடக்குது. அதுக்கப்புறமும் தூங்கி முழிச்சு கடைசியில அந்த புக் முடியும் போது அவர் எந்திரிச்சு வந்து மீன் பிடிக்க கிளம்பணும்னு கிளம்புறாரு. அவர் இந்த மீனை கொண்டு வந்து, நான் நல்ல மீன்லாம் அவங்கள்ட்ட இருக்கு, நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு அந்த பையன் சொல்றான். நெக்ஸ்ட் டே கரெக்டா தேவை அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு நெக்ஸ்ட் கிளம்ப தானே தயாராகிறாரு. ஸோ இது வந்து ஒரு ஒரு லைஃபை வந்து ஒரு மனுஷன் ஒரு செட்டில்னு சில விஷயங்கள் சொல்றோம்ல, எங்க இருக்கு செட்டில் ஆகுறது? போயிட்டே தான் இருக்கணும். அது உன்னோட அந்த டோப்பமைனா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், அதெல்லாம் இல்ல. அதெல்லாமே தான் வாழ்றதுக்கு உதவுது. ஸோ இதனால அவருக்கு பெரிய லட்சமா பணம் கிடைக்குதானா கிடையாது. ஆனா நீ வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு என்ன பர்பஸ் வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, இப்போ இந்த சிம்பாலிக்கா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நிறைய சொல்ல வராங்க. என்னது சொல்றது, நம்ம எல்லாமே வாழ்க்கையே சொல்லி கொடுக்குது இந்த புக்கு. ஆனா சின்ன புக்கு தான் அது. அதுதான் அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க சொன்ன விதம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் என்னோட ஷேரிங் இதுல. இன்னொன்னு ஃபியூச்சர்னு நினைக்காம பிரசன்ட்லயும் வாழணும், அனலைஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? ஓகே, 6th question. What are Santiago's defining characters? சாண்டியாகோவின் வரையறுக்கும் பண்புகள் என்ன? ஓகே, ஷெரீன் சிஸ்டர் சொல்லுங்க. ஹார்ட் ஒர்க், பர்சீவியரன்ஸ். இதுதான் அப்பத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன், இதுதான் ஞாபகம் வருது ஆக்சுவலா. ஓகே, எனக்கும் அதுதான் தோணுது. ஹார்ட் ஒர்க்கிங், விடாமுயற்சி, மோட்டிவேஷன், வேற என்ன? மேபி ஆல் திங்ஸ் பாசிட்டிவ். கரெக்ட். And what makes us human? நல்லா இருந்தது கோட்டு. என்ன ஸோ இது வந்து வரையறுக்கும் பண்புகள்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன, நான் அப்படி நிக்கிறேன், இதான் அப்படி ஆயிடுச்சுல, எதுக்கு அங்க போய்கிட்டு இந்த பக்கம் போலாமா அப்படின்னு நான் அவர் கூட ஒரு பின்னாடி ஒரு ஆளா நிக்கிறேன். ஆனா அவர் இல்லைன்னா அப்படிதான் போறாரு. இப்படி இமேஜின் பண்ணுங்களேன். எனக்கு அப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. நான் சொன்னல அந்த 1 வீக் இதே தான் அந்த புக்ல. ஸோ நான் வந்து அவருக்கு ஒரு பிக்கெஸ்ட் எனிமி அஸ் அ ரீடரா. ஆனா அவரோட பண்பு என்னன்னா, உயிர் போற நிலைமைங்கிறது வந்து எனக்கு எப்போன்னு எனக்கு தெரியும், நான் அது வரைக்கும் ட்ரை பண்றேன், இதுதான் என்னோட எல்லாமே அப்படின்னு இருக்குல்ல. அதுல அந்த அனுபவத்தையும் போடுறாரு. அவரு சாப்பிடாமையும் இல்ல, அந்த மீனையும் சாப்பிட்டுக்கிறாரு, அழகா கீரி அழகா சாப்பிடுறாரு. இதை கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, கலாச்சாரத்தை அக்செப்ட் பண்றது கூட நம்ம மக்களுக்கு வந்து வலிக்குது. நம்ம நாடுதான், நம்மளோட கல்ச்சர் மட்டும்தான். அந்த ஊர்களுக்குள்ளேயே சண்டை வரும், எங்க ஊர் தான் பெஸ்ட். தமிழ்நாட்டிலே நிறைய ஊர்கள் இருக்குன்னா அதுக்குள்ளேயே ஊர்கள் தான். ஸோ அந்த இதுக்கே நமக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம்.
என்ன ஒரு பச்சை மீனை தின்னுட்டாரு அப்படின்னு புக் படிக்கிறவங்க யோசிக்க கூடாது. அப்படி யோசிக்கிறவங்களால புக் படிக்க முடியாது. ஸோ அக்செப்டிங் அதர்ஸ் கல்ச்சர் இருக்குல்ல, அது ரொம்ப நமக்கு வந்து ஐ ஓப்பனிங்கா இருக்கும். அவங்க எப்படி ஒரு விஷயத்த நடைமுறையா எடுத்துக்கிறாங்க, ரொம்ப இலகுவா போறாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி அந்தந்த விஷயத்துலேருந்து கற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும். ஒரு இதில் ஷெரீன் சிஸ்டர் சொன்ன மாதிரி வந்து அந்த அதில் லெசனும் எடுத்துக்கிறாரு, மருத்துவமும் சொல்லிக்கிறாரு, மீனோட டேஸ்ட்டும் சொல்லிக்கிறாரு. ஸோ எந்த இடத்துல நாலேஜுமே இல்லை, ஒரு மீன் பிடிக்க தெரிஞ்ச அறிவு உள்ளவன் வந்து அறிவு கட்டத்தனமாக போய் மாட்டிக்கிட்டானும் அதுங்க கிடையாது. ஸோ இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரை வந்து நான் இப்படி இருக்கணும்னு நம்ம சொல்ல வரல, இப்படி பிளானிங்லாம் இல்லாமல் போங்க நம்ம சொல்ல வரல. ஆனால் நம்ம இந்த அளவுக்குலாம் படுறது இல்லை நம்ம லைஃப்பில், ரைட்டா? ஆனாலுமே நம்ம வந்து வி ஆர் கீப் ஆன் கம்ப்ளைனிங் அபவுட் லைஃப். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இது ஒரு ஹேபிட்டாக பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி. அது வேணாமே, அந்த அளவுக்கு நம்ம காயப்படலையே அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸோ அது வந்து நிறுத்திட்டார் அவரு. ஐ திங்க் இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் டைரக்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்டைரக்டா எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் வந்து லாயலா இருக்காரு. அது எந்த வகையில பார்த்தோம்னா அவர் ஏஜ் 5ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் என்ன ஏஜோ அவர் வந்து அதே அந்த ஃபிஷர்மேனா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ அந்த 3 நாள் அந்த மீனோடயே இருக்காருல்ல. ஸோ அதுவும் ஐ திங்க் இட் இஸ் அ சிம்பாலிசம் ஆஃப் லாயல்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இந்த மாதிரி தான் லாயலா இருக்கணும். ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டா நம்ம வந்து அதை கிவ் அப் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ வந்து முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி செஞ்சு அதுல வந்து லாயலா இருக்கணும். கரெக்ட் கரெக்ட் தான். அதே மாதிரி அவரோட அப்பா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கத்து கொடுத்தாருன்றது சில விஷயத்துல சொல்லியிருப்பாரு தானே, சின்ன குழந்தையில அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து அப்படி யோசிச்சு பார்த்தா ஷிரின் சிஸ்டர் சொல்ற மாதிரி எத்தனை தடவை அவர் போயிருப்பாரு மீன் பிடிக்கிறதுக்கு, எத்தனை தடவை இந்த மாதிரி நடந்திருக்கும்ல. அதுதான் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவா தான் நமக்கு காமிச்சிருக்காங்க. எப்படி வந்து கிடைச்சு எப்படி கிடைக்காம போச்சுன்னு. ஓகே, குட் குட் ஷேரிங். தஸ்னீம் சிஸ்டர் ஏதாவது சொல்லணுமா? ஒரு இடத்துல அவரு ஒரு மீன் ஜோட்டி பத்தி பேசுவார்ல, அது கடைசியில அந்த அதாவது ஃபீமேல் ஃபிஷ் வந்து புடிச்சிருவாங்க, மேல் ஃபிஷ் வந்து பக்கத்துலயே நின்னுட்டு இருக்கும். அப்போ வந்து அவர் அந்த இத எப்படி சொல்வாருன்னா then we butchered her with respect அப்படின்னு சொல்வாரு. அது ரொம்ப அழகா இருக்கும். அதாவது நாட் லைக் அழகா இருக்கும்னு சொல்ல வரல, பட் அதுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறாரு, இப்படியும் நினைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதான அந்த மீன் பிடிச்சாருல, அந்த மார்லின் மீனையும் பிடிச்சிருப்பாருல, அதாவது அந்த ஹூக்ல இருக்கும்ல, அந்த மீனை பத்தி அவர் வர்ணிக்கும் போது அழகா இருக்கும். இந்த மீனை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு. அதாவது நம்மளுக்கே அந்த மீன் மேல மரியாதை வந்துடும். அந்த மீன் என்ன மீனும் தெரியாது, பார்த்தது கிடையாது, நம்மளுக்கே ஒரு தனி ரெஸ்பெக்ட் வந்துடும் அந்த மீன் பத்தி அவர் சொல்லும் போது. சோ அதெல்லாம் அழகா இருக்கும் அந்த கதையில, புக்ல படிக்கும் போது. ஆமா, கரெக்ட். ஓகே, சோ நெக்ஸ்ட்க்கு போலாமா? ஓகே, so next question வந்து what motivates Santiago to venture far out to sea? சாண்டியாகோவை கடலுக்கு வெகு தூரம் செல்ல தூண்டுவது எது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஆர்வம் தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஆர்வம் இன்னைக்கு வரல அவருக்கு, படகு எடுக்கணும் அப்படின்றது இன்னைக்கு வரல. இந்த இன்னொன்னு இருக்கு, இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, எனக்கு அது கிளியர் பண்ணுங்க. 83 daysங்கிறது வந்து கண்டினியூஸா அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள் அவர் போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு 83 days தொடர்ந்து அவருக்கு மீன் கிடைக்கலங்கிற மாதிரி போயிட்டு மீன் கிடைக்கல. ஆனா அதுக்கு அடுத்த நாள் தான் இல்ல அவர் ஃபிஷிங் தான் பண்றாரு. அதனால தான் 83 மென்ஷன் பண்றாங்க. அதுதான் நான் கேக்குறேன். போறாரு, திருப்பி வந்துடுறாரு சிஸ்டர். ஆமா, அதுக்கப்புறம் 3 days கண்டினியூஸா கடல்ல இருக்காரு. அதுதான் கேக்குறேன். ஏன்னு கேளுங்களா அத. இப்போ வந்துட்டோம் அப்படின்னாலே போக மாட்டோம், கிடைக்கவா போகுதுன்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் இல்ல. அது பியூட்டிஃபுல். ஏன்னா வந்து இன்னைக்கு கிடைக்கலன்னா அது கடல் தன்மை மாறலாம், ஒரு வேற இடத்துல அந்த அறிவை கூட நம்ம யூஸ் பண்றது இல்லையோ, நம்ம மனசுகிட்ட நம்ம பேசுறது இல்லையோ,
அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்குல்ல, சில சிலது அந்த மனசுக்குள்ள தோணும் பாருங்களேன், நமக்கான வேல்யூஸ். அதை நம்ம வந்து நமக்குள்ள கிளியரா சொல்லிக்காத வரைக்கும் வேற யாரு சொன்னாலுமே நம்மளால அந்த அட்வைஸை ஏத்துக்க முடியாது. அதனால தான் எத்தனை பயான் கேட்டாலும், எத்தனை மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டாலும், அல்லாஹ் குரான்ல சொல்றான்ல, 13th verse 11th verse சாப்டர்ல 11th verseல சொல்றான், எந்த ஒரு சமுதாயமும் தன்னை தானே மாத்திக்காத வரைக்கும் நாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்றது என்னன்னா, பண்ண முடியாதுன்னா அல்லாஹ் ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்ல, நான் மாத்த மாட்டேன், நீ மனசு வைன்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி தான். ஸோ எவ்வளோ விஷயங்கள் படிச்சாலும் நம்ம மனசுல நமக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது உனக்காதது, இதுதான் உன் வேலை, வேற என்ன பண்ணிட்டு இருக்க நீங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கா இல்லையா? ஸோ அதை அவர் வந்து நல்லா அழிக்க முடியாத அளவுக்கு அவர் எழுதிக்கிறாரு. ஸோ அதுதான் அவரை வந்து தொடர்ந்து போக வைக்குது அப்படிங்கிறது நான் சொல்றேன். அப்படியா இருந்தாலும் 83 டேஸுமே கடல்லே இருக்காருன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறமும் பாருங்களேன், அவர் கிளம்பி தான் போறாரு கடைசியில. ஸோ அவர் அதை ஆழமா எழுதியிருக்காரு அவர் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் அவரை மோட்டிவேட் பண்ணுது. அது நம்மளால உணர்வுல சொல்ல முடியாது, அந்த மாதிரியான என்ன எழுதினாரோ அவர் ஸ்ட்ராங்கா. ஸோ அதுதான் என் பாயிண்ட். ம், சரிங்க சிஸ்டர். சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஓ நீ எனக்கு ஒன்னும் add புதுசா எதுவும் தோணல. ஓகே ஓகே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். அவரோட மோட்டிவேஷன் வந்து சொல்லுங்க. இட்ஸ் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே. யாருக்கு இவ்வளவு பொறுமை இருக்கும் அப்படின்னு தானே தோணுது எல்லாருக்குமே. பட் அதே சமயத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இஸ் இட் அ மோட்டிவேஷன் ஆர் நோ சாய்ஸ்? அவர் எப்படி இருந்தாலும் போய் ஆகணும். he has to earn for a living. so மோட்டிவேஷனும் பார்க்கலாம், பட் ஆல்சோ on another hand he has no choice. அதுதான் அந்த ஸ்கில் தான் அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஓல்ட் ஏஜ்ல he is just using his skill to the maximum and not losing hope. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். சாரி, எத்தனாவது கொஸ்டின்? 9th. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, how does Santiago's age and experience shape his perspective? சாண்டியாகோவின் வயது மற்றும் அனுபவம் அவரது பார்வையை எவ்வாறு வடிவமைக்கிறது? அந்த எக்ஸ்பீரியன்ஸாலதான் அவர் வந்து ஹோப் லூஸ் பண்ணாம திருப்பி திருப்பி கடலுக்கு போய் அந்த மீனை பிடிக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடய தான் போறாரு. ஐ திங்க் இதே ஸ்மால் ஏஜா யங் ஏஜா இருந்தாருன்னா கொஞ்சம் மேபி ஒரு ஒன் டே சரி நம்ம ரெஸ்ட் எடுத்துடலாமே அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தாலும் இருந்திருக்கும். பட் அந்த ஓல்ட் ஏஜ்ல சரி, அண்ட் ஐ திங்க் அந்த தஸ்னீம் சிஸ்டர் சொன்ன மாதிரி எக்யூப்மெண்ட் இல்லாம அவர் வந்து மேனேஜ் பண்ணிருக்காரு. அது என்ன? பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னோட பதில் என்னன்னா, அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் ஏஜும் வச்சு அவரோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு இதில் கேட்குறாங்க. அவர் ஏஜ் பற்றி கவலைப்படல, எக்ஸ்பீரியன்ஸை நம்பி போயிட்டார். அவர் ஏஜை நினச்சி உட்காரல, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்னு கேட்கறதுனால சொல்கிறேன். அவர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் ஒரு மூவுமே பண்ணுறாரு. ரெண்டாவது, இதில் முன்னாடி தஸ்னீம் சிஸ்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க, இயற்கை தான் கொண்டு போய் அவர் அங்கே விடுது. அவர் ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பார், இங்கே நான் வந்திருக்க வேணாவோன்ட்டு சொல்லிகிட்டே இருப்பாருன்ட்டு. அதுவே அவருக்கு அது புதுவான ஒரு அனுபவம் தான். ஓகே, அந்த அனுபவத்தை அக்செப்ட் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருக்காரு. போறாந்தா போயிருக்கலாம், ஆனால் அவர் போகவும் மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த ஒரு விஷயம், ஒரு அனுபவம் வருதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கவும் செய்யணும். ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் அதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்க்கணுமோ அப்படின்றதும் அவரோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துக்கிறது. இதுதான் என்னோட ஷேர். வேற ஐ திங்க் ஆல்சோ இந்த இப்போ மாடர்ன் டே டெக்னாலஜி இருக்கிறதுனால இப்போ கிட்ஸ் நிறைய பேர் வந்து ஈஸியா போர் அடிக்குது அந்த மாதிரியோ சொல்றாங்க. ஐ திங்க் அது வந்து அந்த ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால அது இல்லாம வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த போர் அடிக்குது அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்குள்ள போயிடுது. ஆனா இவர் வந்து அந்த 3 நாள் தொடர்ந்து அங்கேயே இருக்காரு, ஒண்ணுமே நடக்கல. அது இது எப்படி சொல்றது,
அந்த சீயோ ஸ்டில்லா இருக்கு, ஃபிஷ்ஷும் வந்து சம்டைம்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுது, சம்டைம்ஸ் எதுவுமே பண்ணாம அப்படியே இருக்கு. ஸோ அது வந்து அந்த ஒரு ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்து அது ஈஸியா போர் அடிக்கிறதுன்னு ஒரு தாட்டும் வரல. ஓகே, ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இடையில இடையில ஒரு ரேடியோ இருந்தா நல்லா இருந்திருக்கும், நியூஸ் பேப்பர் இருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி தாட்ஸும் வந்திருக்கு. ஸோ ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டோட ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம பார்த்தோம்னா வெதர் ஃபோர்காஸ்ட் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஈஸியா கிடைக்குது. அதே அவரோட டைம் பீரியட்ல வந்து அந்த வெதர் ஃபோர்காஸ்ட்ங்கிறதே இல்லை. அண்ட் ஐ திங்க் அந்த தேர்ட் டே ஃபிஷ் முடிச்சிட்டு வரும்போது அவர் வந்து சொல்றாரு, ஓகே இது இன்னும் 2 நாள் ஆயிரம் அந்த ஒரு ஸ்டார்ம் மாதிரி வருது. ஸோ அது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸாலதான் அவரால இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, இல்லைன்னா அதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். How does the author use imagery to describe the setting? சூழலை விவரிக்க ஆசிரியர் கற்பனைகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார்? சோ இது வந்து அவர் ரைட்டிங் தான நம்மள டிஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க. ஆமா. ஓகே, புக் படிக்கும்போது எனக்கு ரைட்டிங்னு எனக்கு எப்படி பேசுறதுன்னு. ஓகே, ஷிரீன் சிஸ்டர் சொல்லுங்க. இமேஜரின்னு பார்த்தோம்னா ஐ திங்க் அந்த மூன் பத்தி வந்ததுதான் தோணுது. ஆல்ரெடி ஒருத்தர் மூனை வச்சு கம்பேர் பண்ணாங்க. அண்ட் அந்த டைலாக்லயே வரும்போது நிறைய பேர் வந்து ஃபிஷர்மேன்லயே நிறைய பேர் வந்து சீய ஒரு லேடியா பார்த்தாங்க, ஒரு சில பேர் வந்து மேலா பார்த்தாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸே வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ நம்ம லேடியா பார்த்தோம்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் காம்னஸும் இருக்கு, ஒரு சென்ஸ் ஆஃப் மூட் ஸ்விங்ஸும் இருக்கு. அதே மேலா வச்சு பார்க்கும்போது அந்த சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்மள அந்த ஹியூமன்ஸை விட அது இட் ஹாஸ் மோர் பவர். அதே சமயத்துல இட் கேன் ஆல்சோ காம் டவுன் போட். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வச்சும் புரியுது சியா பார்த்தோம். ஸோ எல்லா புக்குலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு விஷுவலாக ஒரு விஷயத்த நீங்கள் வந்து விவரித்து கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து பாசிபிள்னு நினைக்கிறோம். புக் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் வந்து ரொம்ப அமேஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படி இதை வந்து நமக்கு இந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை வாழ வைக்கிறாங்க, எப்படி போய் நிற்க வைக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷுவல் கொடுக்காததை ஒரு இன்னொரு நாட்டில் போய் உங்களை வாழ வைக்கிறது வந்து ஒரு விஷுவல் கொடுக்காதது ஒரு புக்கு கொடுக்கும்னு சொல்கிறாங்க, ஒரு ரைட்டிங் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த இது எங்கேயுமே ஒரு தரையில் நடக்கக்கூடிய விஷயம் கூட கிடையாது. அவர் எங்கே இருக்காருன்னா ஒரு கடலில் இருக்காரு. யூஸ்வலாக ஒருத்தவங்க வந்து ஒரு லேண்டில் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள சுற்றி என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடலில் இருக்கிறதுனால நம்மளையும் மிதக்க வச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அது வந்து அவர் எப்படி கையாண்டாருலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் நல்லா கையாண்டிருக்காரு. ஃப்ரம் மை நாலேஜ், ஃபார் மை நாலேஜ் ரெண்டுமே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 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 பேசிக்கான ஒரு ரீடரா, நம்ம நிறைய புக்லாம் நான் படிக்கலப்பா, ஒரு பேசிக்கான ரீடரா நான் சொல்றேன், எனக்கு கம்ப்ளீட்லி ஒரு ஈரமான சூழல் இருந்துட்டே இருந்தது. ஓகே, உப்பு காத்து அடிச்சுட்டே தான் இருந்தது. இந்த புக் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிதக்கிற மாதிரி ஃபீல். அதாவது லாங் டிரைவ்லாம் போயிட்டு இறங்கும் போது வண்டியில இருந்து இறங்கவே முடியாது, இப்படி ஒரு மாதிரி ஒரு மிதக்கிற ஃபீல் இருக்க மாதிரி இருந்துட்டே இருந்தது. இதை பத்தின சிந்தனை, மீன் மேல மரியாதை, தசீம் மீன் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துடும் போல. இது என்ன மீன், அது இப்போ கூகுள் எல்லாம் போயிட்டு படிச்சு முடிச்சுட்டு போய் அவர் சொல்ற மீன்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் போய் சர்ச் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு ரைட்டிங்ல வந்துடாது. ஸோ இது வந்து வெறும்னே பெர்சவரன்ஸ் அவரோட இது அதுன்னு சொல்லி மட்டும் அதை பார்க்காம இந்த சூழலை நமக்கு உருவாக வச்சு நம்மளையும் கூட போட்ல உட்கார வச்சு அந்த பெயின், அந்த எல்லாத்தையுமே வந்து இந்த டயர்ட்னஸ், எல்லாத்தையும் அந்த ஹங்கர் எல்லாத்தையுமே வந்து அவர் காட்டியிருக்காரு. அதனால வந்து அந்த ரைட்டிங் வந்து உண்மையிலே பேசிக்கா இருக்க எனக்கே ஒரு சொல்லுவோம்ல, ஒரு பேசிக்கா ஒரு புக்கை அணுகிற நமக்கு இப்படி இருக்குன்னா இன்னும் புக்கை வந்து வேற மாதிரி அணுகிறவங்களுக்குலாம் பயங்கரமா பிடிச்சதுனால தானே இது வந்து நோட்டிசபிளா இருக்கு. அப்போ இது செம்மையான ஒரு ரைட்டிங் தான் அப்படின்னு எனக்கு தோணுது. இது என்னோட ஷேர். நான் வந்து நீங்க சொன்ன மாதிரிதான்
இந்த புக்கு படிச்சு மட்டுமே என்னால எப்படி அந்த கடல்ல போய் உட்கார முடிஞ்சதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். கடல்ல உட்கார்ந்தது மட்டும் இல்ல, அந்த போட் ஆடும் போது நம்மளும் ஆடி. அவருக்கு கை வலிக்கும் போது எனக்கும் கை வலிக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த ஸ்மெல் வரல, பட் எனக்கு வந்து அந்த மீன் ஸ்மெல் எல்லாம் வருது எனக்கு. அண்ட் அவர் சொல்ற மாதிரி லைம் எடுத்துட்டு போயிருக்கலாமே, உப்பு எடுத்துட்டு போயிருக்கலாமே, எப்படி இதை சாப்பிடுறாரு, டெக்ஸ்டர் எப்படி இருக்கும். அவர் சொல்றாரு பாருங்களேன், ஷார்க்குன்னா அதோட கறி வேற மாதிரி இருக்கும், இந்த டால்பின்னா எப்படி இருக்கும்னு சொல்றாரு பாருங்க, டால்பினோட கறி இதெல்லாம் எப்படி பச்சையா சாப்பிட்டாங்க, இப்படியும் இருந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். அது ஒரு ரைட்டிங் மூலியமா எப்படி இதெல்லாம் கொண்டு வர முடியுது. நம்ம செய்யாத ஒரு விஷயத்த, நம்ம போகாத பார்க்காத ஒரு விஷயத்த எப்படி நம்மளோட கற்பனைக்கு கொண்டு வர முடியுது. அதாவது நம்மளோட சென்ஸ் எல்லாம் அது வந்து ஆக்டிவேட் பண்ணுது பாருங்களேன். என்னோட டேஸ்ட், என்னோட ஸ்மெல்லு, என்னோட டச் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு நான் படிக்கும் போது. சோ உண்மையிலேயே ரைட்டிங்க்கு வந்து பாராட்டணும் ரைட்டரை, உண்மையிலேயே சொல்ல போனா. சூப்பர் சூப்பர் ஷேரிங். ஓகே, ஷெரின் சிஸ்டர் எதுவும் சொல்லணுமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். How does Santiago's experience relate to the concept of individualism? சாண்டியாகோவின் அனுபவம் இருத்தலின் கருத்துடன் எவ்வாறு தொடர்புடையது? அதாவது இதுல ஒரு நிலை பத்தி கேக்குறாங்க. தனி நிலை, ஒரு நிலை, இண்டிவிஜுவலா அவர் இருக்கிறாரு, அவரோட எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு துணை தேடுவோம், எப்படி வேணா வச்சுக்கலாம். என்னோட புரிதலை சொல்கிறேன். அந்த இடத்துல சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் இருந்தால் பைத்தியம் பிடிச்சிரும், நம்மளே நம்ம நெகட்டிவாக பேசிப்போம். தசிம் சிஸ்டர் இடத்துல சொன்ன மாதிரி ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணணும்னு இல்லாமல் அவர் வந்து தன்னை எடுத்து செதுக்கிக்கிட்டார் அந்த இடத்துல. ஸோ ஏன்னா அந்த கோல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது நான் பிலீவ் பண்ணுறேன். சக்ஸஸோ ஃபெயிலியரோ, இதை நான் பண்ண போகிறேன் நோ மேட்டர் வாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா, அதாவது நான் சொல்வேன் எப்போவுமே எல்லார்கிட்டையுமே, இந்த உலகத்திலேயே எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உன்னை விட உனக்கு சிறந்த ஆள் யாருமே கிடையாது. ஏன்னா இன்னொருத்தவங்கள்ட்ட போகும்போது ஏதோ ஒரு வகையில் நம்மளை பற்றி ஃபுல்லாக தெரியாமல் தான் இருப்பாங்க. யார் வேணா இருக்கலாம், பெற்றுட்டாங்கிறதுக்காக பெற்றவங்களோட மோட்டிவேஷன் நமக்கு கம்ப்ளீட்லி இருக்காது, ஹஸ்பண்ட் கிட்ட இருக்காது, பிள்ளைங்கள்ட்ட இருக்காது. ஆனா இந்த உலகத்திலே கலப்படமே இல்லாத மோட்டிவேஷன் உன்கிட்ட இருந்து தான் வரும், அதாவது உன்னோட செல்ஃப் கிட்ட இருந்து தான் வரும். ஸோ நீ என்ன சொல்லணுமோ அதை நீ கரெக்டா சொல்லு, வேணாங்கிறத நீ நிறுத்தி வை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ நம்மளை விட நமக்கு யாரு மோட்டிவேஷனுக்கு ஒரு பெட்டரான ஒரு பர்சனா இருக்க முடியும்? அதை இவர் தெளிவா இந்த ஆத்தர் வந்து அந்த அந்த கேரக்டர் கிட்ட போட்டிருக்காரு. அந்த சாண்டியாகோட கேரக்டர் பிளே பண்ற இடத்துல அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. யாருமே தேவையில்லை உனக்கு, அதாவது இங்க யாரோட ஹெல்ப்பும் நம்ம கேட்கலன்னு நம்ம சொல்ல வரல, மைண்ட் அளவுல சொல்றேன் நான். ஓகே, நம்ம திங்கிங் வைஸ் வந்து நமக்கு தேவையில்லை. அதுவும் அந்த சிச்சுவேஷன்ல கூட உன்னால வந்து அப்படி இருக்க முடியும். சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணு வந்து ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தப்போ அந்த இது இருக்குல்ல, என்னமோ ஒரு ஊர்ல வந்து விழுந்துருச்சு கீழே, அமேசான் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அது என்னது, சில்லியா, இது அமேசான் காடு கிட்டக்க ஒரு சில்லின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குல்ல, அங்க வந்து விழுந்துட்டாங்க அந்த பொண்ணு. ஃப்ளைட்ல இருந்து அப்படியே பெல்ட் மாட்டின மாதிரியே இருக்கு, சீட்டோட அப்படியே விழுந்துட்டாங்க. இந்த சில இந்த யூடியூப்ல சில சேனல்ஸ்லாம் அதை பத்திலாம் நான் ஷேர் பண்றேன். அந்த பொண்ணு எத்தனையோ நாள் கழிச்சு சர்வைவ் ஆயிருக்கு, அந்த பெல்ட்லாம் கழட்டி கண்ணாம்னான்ட்டுலாம் உடஞ்சிருச்சு. பெருல எல்லாமே நடந்துச்சு, நிறைய நடந்தது. பெருல தான் விழுந்திருக்கு அந்த ஃபிளைட்டு. ஸோ இந்த பெருலேருந்து கிளம்புன ஃப்ளைட்டா இல்லை பெருவில் கிட்டக்க அமேசான் கிட்ட விழுந்துச்சான்னு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல எந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும், ஆனால் அந்த பொண்ணு நல்லபடியாக தான் வந்திருக்கு, நல்லா இருக்கு இப்போ. ஸோ இதை நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு இடத்துல நீங்கள் தனியாக போயிட்டீங்கனாலே உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும், அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் நம்மளோட நம்ம எகெயின் சொன்ன மாதிரி தக்குவா, ஸோ அல்லாவோட நம்பிக்கை, அதை எவ்வளோ கிளியராக நம்ம கிட்ட நம்ம பேசிக்கணுன்றது இருக்குல்ல. நம்மளோட இருக்கக்கூடிய செல்ஃப் டாக் வந்து சூப்பரான ஒரு செல்ஃப் டாக்கா இருக்கணும், பாசிட்டிவா, இஸ்லாமிக் ரிலேட்டடா, நம்பிக்கையோட, அல்லா மேல இருக்கக்கூடிய முழு ஃபெய்த்தோட நம்ம வந்து பேசணும். நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டோம்னா
கண்டிப்பா நமக்கு நம்ம போதும் அப்படின்றத வந்து ஆத்தர் சூப்பரா அதுல வந்து ஒரு ஒரு இடத்துலயுமே அவர் பதிச்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஆல்சோ நம்ம வந்து ஹஜ்ஜும் ரிலேட் பண்ணலாம் எனக்கு. நம்ம ஹஜ்ஜு போகும்போது தானே அந்த ஒரு தாட் வரும், இத்தனை பேர் இருக்காங்க ஆனா அதுல வந்து நம்மளோட தாட்ஸோட தான் இருப்போம். அண்ட் அது வந்து அந்த மறுமை நாளோட அந்த பயமும் வரும். ஓகே, நம்ம எப்படி இவரு வந்து தனியா இருக்காரோ அதே மாதிரிதான் நம்மளும் அந்த நாள் வந்து நம்ம தனியா இருப்போம் நம்மளோட டீட்ஸோட. நம்ம என்ன அன்னைக்கு வந்து நம்ம ரிக்ரெட் பண்ண முடியாது. இப்ப இவரு வந்து எப்படி இந்த சால்ட் இல்ல, லைம் இல்ல, பாய் இல்ல, அந்த மாதிரி இல்லாமயே அவர் வந்து எப்படி சமாளிச்சாரோ அதே மாதிரி அந்த மறுமை நாள்லயும் அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும். ரிக்ரெட்ஸ் உள்ளவங்களும் இருப்பாங்க. பட் யார் வந்து அது இல்லாம வந்து எவ்வளவு ரிக்ரெட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அதை ஓவர் கம் பண்ணி எவ்வளவு முடியுமோ நம்ம அது வந்து அது அந்த ரிக்ரெட்ஸ வந்து நம்ம டேக்கிள் பண்ணி வரணும். சோ அது வந்து அது வந்து ஐ திங்க் இட்ஸ் an ongoing fight. எல்லாருக்கும் அந்த ஒரு ஃபைட் இருக்குதான். ஏன்னா அந்த ரிக்ரெட்ஸ் மட்டுமே நமக்கு எதுவுமே தந்துட போறது இல்ல. அதுல இருந்து என்ன பண்ற, ரிக்ரெட் பண்ற, ஓகே அது எப்படி சேஞ்ச் பண்ற, ரைட்? அந்த ஓகே தஸ்னீம் சிஸ்டர். ஓகே, எனக்கு இந்த தனிமை அப்படிங்கறத எடுத்தா நான் பேசணும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து கரெக்ட் தான், அந்த தனிமையா இருக்கும் போதுதான் பைத்தியம் பிடிச்சிரும் அப்படிங்கறது காமனா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே ஆஹா போய் தனியா இருக்கணுமே, பைத்தியம் முடிச்சிருமே அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம கூட சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பார்த்து கூட நம்ம பயப்படுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து இந்த சாண்டியாகோட கேரக்டரை வந்து இந்த தனிமைங்கிறது எப்படி ஷேப் பண்ணுதுன்னா, இவருக்கு கொடுக்கப்பட்ட சூழலை பாருங்க. கடல்ல போய் இருக்கிறாரு இவரு. நோ மேட்டர் அந்த பாய் கூட இருக்கிறானோ இல்லையோ, இவர் வந்து தனிமையா தான் இருக்கிறாரு கடல்ல போய். சோ ஒரு ஒரு மனுஷனுக்கு தனிமைங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் யாருங்கிறத நான் எப்போ உணர்வேன்? ஒரு கூட்டத்துல நான் போய் இருக்கிறேன்னா நான் வந்து அங்க என்ன இருக்குதோ அதுதான் நான் போய் அப்சர்வ் பண்ண போறேன். நான் வந்து எனக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன் அந்த இடத்துல போயிட்டு. நான் யாருங்கிறது இது வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பேசுறேன். ஒரு கூட்டத்துல நான் போய் இருக்கும் போது நான் என்னோட ஆடைகள் ஒழுங்கா இருக்குதா, என்னோட பேச்சு ஒழுங்கா இருக்குதான்னு நான் கவனிக்க முடியும். பட் என்னோட தாட் ப்ராசஸ் வந்து நான் ஊர்ந்து கவனிக்க மாட்டேன். பட் என்னோட தாட் ப்ராசஸ நான் கவனிக்கும் போதுதான் என்ன நான் ஷேப் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சொல்ல போனா. ஏன்னா என்னோட தாட் ப்ராசஸ் தான், என்னோட மைண்ட் தான் என்னுடைய கேரக்டரே டிஃபைன் பண்ணுது இல்லையா? ஸோ தனிமை அப்படிங்கிறது இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஷேப்பிங் ஒன்ஸ் ஓன் செல்ஃப். ஸோ அது வந்து இந்த சாண்டியாகோட கேரக்டரை வந்து எல்லாமே நம்ம சாண்டியாகோனா யாருன்னு நினைக்கிறோம்? அந்த எல்லா கேரக்டருமே அந்த தனிமையினாலதான் வந்திருக்குது. இப்ப இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் எத்தனை தடவை தனியா இருந்திருப்பாரு? எத்தனையோ வருஷம் சொல்றாங்க, 40 வருஷமா ஏதோ சொல்றாங்க இல்லையா? இல்ல அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் அத்தனை வருஷமும் அவர் வந்து துணையோட தான் கடலுக்கு போயிருப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. தனிமை தானே அவருக்கு. சோ தனியா இருக்கும் போது பாருங்க அவர் பேசுறது, அவர் கையோட எல்லாம் பேசுவார். அது ரொம்ப அழகா கியூட்டா இருக்கும். மீனே மீனேன்னா அந்த மீனை கூப்பிடும் போது அழகா இருக்கு. மீனுக்கு நான் கேட்கவா போகுது இல்லையே, பட் ஹீஸ் ஜஸ்ட் டூயிங் வாட் ஹி திங்ஸ் இஸ் பெஸ்ட் இல்லையா? அது அந்த தனிமைங்கிறது கூட அவருக்கு ஒரு துணையா போகுது பாருங்க. சோ நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த இதன் மூலியமா நான் எனக்கு எடுத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, தனியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளோட நம்பிக்கை நம்ம ஆக்சுவலி நம்ம தனியா இல்ல. நம்மளோட நம்பிக்கை நம்ம கூட அல்லாஹ் எப்போதுமே இருக்கிறான் அப்படிங்கறதுதான். நம்மளோட தாட் ப்ராசஸையும் அவன் அறிவான். சோ நம்ம அதெல்லாம் ஒரு கான்சியஸா வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட லைஃப் வந்து நம்ம கடத்திட்டு போறோம். மேக்சிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஷைத்தானுடைய தீமையில இருந்து நம்ம பாதுகாப்பு தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கறத நான் இதுல இருந்து நான் உணர்றேன். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஆமா, நெக்ஸ்ட் போயிடலாம். சோ what role does pride play in Santiago's journey? சாண்டியாகோவின் பயணத்தில் பெருமை என்ன பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே,
சொல்லுங்க ஷெரீன் சிஸ். ஸோ அவர் வந்து அந்த ப்ரைட் தான் அந்த 3 days ஆர் எஸ் அந்த 3 days அவர் அந்த ஃபிஷ்ஷோடே இருக்கும் போது அந்த ப்ரைடு தான் அவரை வந்து அதுல அலைவா வச்சுக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 83 days வந்து அவரால மீனே பிடிக்க முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த வில்லேஜஸ் எல்லாருமே அவரை வந்து ஒரு அன்லக்கி மேன் அப்படின்னு தனியா ஒரு லேபிள் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் அந்த மாதிரி இல்ல, அவருக்கு எவ்வளவு ஏஜ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது வந்து அது தாண்டி வரணும், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மீதி இருக்கிறனால நம்ம தாண்டி வரணும்ங்கிறது அது அவர் ப்ரைட் மூலியமா அவர் அது வந்து டைரக்டா இல்ல பட் இன்டைரக்டா அவர்கிட்ட வந்து அது ஒரு ப்ரைட் இருக்கு. ஓகே நம்மளால இது வந்து பண்ண முடியும், இவங்க யார் என்ன அன்லக்கின்னு சொல்றதுக்கு, என்னால முடியுங்கிற மாதிரி அவரு வந்து அதை சாதிச்சு காமிக்கிறாரு. நான் இதோட அப்படியே கண்டினியூ பண்றேன். அவர் சாதிச்சு காமிக்கிறாரு அண்ட் ஆல்சோ வந்து அவருக்கும் கிடைச்சிருது. அவரு கரையிலேருந்து அவரை ஹெலிகாப்டர்லாம் விட்டு தேட வச்சுட்டாங்க, நீ காணோம் அப்படின்னு அப்படின்னு இருக்கும். அவர் எந்திரிச்சு நார்மலாக வரும்போது எல்லாரும் போயிட்டு அந்த மீனோட அந்த முள்ளெல்லாம் பார்க்குறாங்க, அந்த எலும்புகள் எல்லாம் பார்க்குறாங்க. நல்ல பெரிய மீன் கிடைச்சிருக்கு போல இருக்கு, எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன், ஆனாலுமே சில மக்கள் ஏதாவது பேசதானே செய்வாங்க. அதை பத்தியுமே அவர் கவலைப்படலை. அவர் கழட்டி விட்டுட்டு வந்திருக்கலாம் அப்பவே. அதை அப்படியே இது பண்ணிட்டு வந்திருக்கலாம். அந்த தோல்வியுடைய அடையாளம் கூட தெரியக்கூடாது, நான் தோத்தடி யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறக்கூடிய ஒரு நிலையில நான் வெக்கம்லாம் படல, இதுல நான் போட்ட முயற்சிகள் இருக்கு, நான் நான் அனுபவிச்சனோ அந்த அனுபவம் வந்து எனக்கும் என்னுடைய தனிமைக்குமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அது ஒரு பெருமை இருக்குல்ல. பெருமைனா தப்பான பெருமை இல்ல, நான் என்ன பண்ணனோ எனக்கு அதுல சந்தோஷம். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அந்த அந்த ப்ரைடை தான் நான் பார்க்குறேன். ஸோ அதற்கு அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நான் எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் என்ன நிலையானாலுமே வந்து ஓகே இது ஓகேவா, இது நடக்கும் தான், எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளும் அவுட்ஸ்டாண்டரா இருந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, சப்போஸ் யாராவது அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தா கூட நம்ம போய் உடனே என்னமோ பண்றேன்னு என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன், இது உனக்கு தேவையா, முட்டிக்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு பேசாம அந்த விஷயத்துல நீ என்னென்னலாம் சொல்லு, எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படிலாம் இருந்தது விடு, உனக்கு கிடைக்கலங்கிறத விடு, உன்னோட டைம் எப்படி இருந்தது, அந்த இடத்துல நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படிங்கிறத யாருமே கேட்கறதே இல்லை. இப்போ நம்ம ஒரு மேரேஜான ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து எப்படி இருந்தது, உன் மாமியார் வீட்லாம் எப்படி இருக்காங்க, உன்னோட லைஃப்லாம் எப்படி இருக்கு, ஒரு 1 இயர் கழிச்சு வந்து 1 இயர் ஆனிவர்சரியா, 1 இயர் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு சொல்லு, ஓ நீ ப்ரெக்னெண்டா இருக்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. பட் ஒரு கணவனை இழந்தவங்க கிட்டேயோ இல்லை ஏதோ ஒரு அவங்க வாழ்க்கையை நெகட்டிவாக நடந்தவங்க கிட்டேயோ போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எவ்வளோ க்ளோஸாக இருந்தால் கூட உனக்கு எதனா ஷேர் பண்ணணும்னா பண்ணு, உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து, இட்ஸ் ஓகே டு க்ரை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ரெடியா இல்லை. அதுக்கு மாத்தமா வந்து நெக்ஸ்ட் எப்போ குழந்தை, இல்லைன்னா நெக்ஸ்ட் நீ எப்போ இன்னொரு கல்யாணம் பண்ண போற மாதிரி அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணும்போது நமக்கு நினைக்கல நமக்கு என்ன நடக்குமோ ஃபியூச்சரில் நவுஸ் பில்லா நமக்கு தெரியாது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு என்ன கொடுக்க போகுது, இந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இதை எப்படி அவங்க கோத்ரூ பண்ணாங்கன்ட்டுங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆர்வமே இல்லை. பிகாஸ் ஆல் வி நீட் இஸ் அ ப்ரைட், ரைட், சக்ஸஸ். நமக்கு வந்து நெகட்டிவ் இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ்லாம் வேணாம்னு நம்ம நினைக்கிறோம். பட் அதில் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுலேயுமே கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் வந்து என்னோட ஷேரிங்காக இதில் பார்க்குறேன். எனக்கு நத்திங் நியூ, எனக்கு 2 பேரோட பாயிண்ட்டுமே அக்ரியபிள் தான். ஓகே ஓகே ஃபைனலி இந்த லாஸ்ட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த புக்கு ஓவராலாக என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பற்றிட்டு பேசிட்டு நம்ம வந்து அப்படியே ரேப் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த செஷனை. ரொம்ப ஹாப்பி. ஒருத்தவங்களோட இதை சொல்லுங்க, நம்ம அப்புறம் ஃபைனல் டாக் கொடுத்து முடிச்சிடலாம். ஷெரீன் சிஸ் சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அல்ஹம்துலில்லாஹ் இந்த புக் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி முடிச்சோன்னே இதுல என்ன பேச போறோம்னு தான் தோணுச்சு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா சிம்பிளா முடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு விஷயமும் ஐ திங்க் நம்ம நல்லா இன்டெப்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணதுல வந்து எனக்கே வந்து இந்த பாயிண்ட்ஸ்ல எனக்கே தோணுது, நான் வந்து அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ்.
நைஸ் புக்ல ஒரு புதுசா ஒருத்தவங்க யாரோ ரீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இந்த புக் சஜஸ்ட் பண்ணலாமா? அந்த அளவுக்கு ஈஸியான புக் நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் ரீடர்ஸ்க்கு இது என் பர்சனல் ஒப்பீனியன் வந்து இது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இட்ஸ் ஸ்மால் புக் எஸ், பட் எனக்கு வந்து கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு ரீட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ரீடர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஈஸி ரீடா இருந்தா ஓகே புரியும். அண்ட் இது வந்து வெறும் ஃபிஷ் பத்தியே இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரீடர்ஸ்க்கு மேபி போர் அடிச்சிரும். அவங்க வந்து புக் ரீடிங்கா இவ்வளவு கஷ்டமானு நினைச்சிருவாங்க. பட் அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ரீடர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் யூஷுவல் ரீடர்ஸ், யங் ரீடர்ஸ் அது வந்து ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே தஸ்னீம் சிஸ்டர், உங்களோட ஷேரிங். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் திஸ் புக் வந்து ஆக்சுவலி இது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான், ஃபிக்ஷனல் ஸ்டோரி, ஃபிக்ஷனல் கேரக்டர். பட் இந்த மாதிரி வாழ்ந்திருக்க மாட்டாங்க நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பா வாழ்ந்திருப்பாங்க, நம்மளுக்கு தெரியல அவ்வளவுதான். சோ அந்த ஒரு பாயிண்ட் மைண்ட்ல இருக்கிறதுனால எனக்கு வந்து எப்படின்னா ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்ம எல்லாம் என்ன கஷ்டம் கோத்ரூ பண்றோம், இதெல்லாம் ஒரு கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியா தான் இருக்கு ஃபார் பர்சனல் growth அப்படின்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா. சோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்க எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்களா இந்த புக்கை பிகினர்ஸ்க்கு? எனக்கு பிக்னஸா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த இதுல உள்ள சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு புரியல. லைக் தமிழ்னா எனக்கு தமிழ் தெரியல, நான் இங்கிலீஷ்ல தான் படிச்சேன். பட் நல்லா இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுறாங்க, புரியும் அப்படின்னா இதை சஜஸ்ட் பண்ணுவேன் நான் கண்டிப்பா. பிக்னர்ஸ்னாலும் நாட் மேபி ஃபர்ஸ்ட் புக், ஒரு 2 புக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னா இது 3வது புக்கா படிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இந்த ஓவராலாக இந்த புக்கு பற்றிட்டு எனக்கு வந்து இந்த புக் படிக்கும் போது ரீடிங்லேருந்து நான் சொல்கிறேன், ரீடிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தேன். தமிழில் படித்தேன். ஏன்னா சில தமிழில் படிக்கும் போது ஃப்ரண்ட்டில் ஒரு சொல்லியிருப்பேன், பேஜ் 1லேருந்து 15 சம்திங் வரைக்கும்னா தெரியல 9வது பேஜ்னு நினைக்கிறேன். அந்த கதை வந்து இது பற்றினதுன்னு சொல்லிடுவாங்க வேற ஒரு ஃபியூ பேஜஸ்க்கு. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அதான் சொல்கிறேன் நான், நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா தமிழில் மட்டும் இது இருக்குது. ஏன்னா தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறதுனால இது எதை பற்றினது, ஏன் இது அவார்ட் வின்னிங் ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து அவங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு இந்த புக்கை திருப்பி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு ஒரு டியூ டேட் கொடுத்துட்டோமே, புக் கிளப்புக்கு நம்ம படிக்கணுமே. நான் படிக்கும் புக் கிளப்பும் கிடையாது, நானே தான் எடுத்து முடிக்கணும்னு முடித்தேன். ஸோ நம்ம இப்போ தான் நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் படிக்கிறதுக்கு. அண்ட் படித்து முடிச்சுட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி நான் வந்து கண்டிப்பாக இந்த புக்கை வந்து பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஹெவியாக இருந்ததுன்னு சொன்னீங்க, அது என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். மேபி அது கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா நீங்கள் அதை இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய லைஃப் கண்டென்ட் இருக்குது அதில், நிறைய மெசேஜ் இருக்குது அதில். ஸோ இது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் டீப்பாக யோசிக்கணுமா இருக்குது. அக்செப்டன்சி, அந்த பெயினோட அந்த டாலரன்ஸ் எல்லாமே நமக்குமே வரணுமா இருக்குது. அதை இது வந்து பரவாயில்லையே, அது ஒரு லெசன் தானேன்னு. பட் அதை புரிதலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரீடிங் வைஸ் சொல்கிறேன் நான், மற்றபடி கான்செப்டில் ப்ராப்ளம் இல்லை. ரீடிங் வைஸ் வந்து ஹென்ஸ் இது வந்து ஒரு கிளாசிக்காக இருக்கிறதுனால அந்த நடைக்கே உரித்தான விஷயம் இருக்கு. தமிழோ இங்கிலீஷோ அதை அந்த ரசனை குறையாம இருக்கணுங்கிறதுக்காக தமிழ்லையும் அந்த அதோட டச்சை வந்து கொடுத்துருக்குறாங்க, கிளாசிக் டச் இருக்கு. ஸோ சிரமமாக தான் இருந்தது படிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன புக்காக இருந்தாலும் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மெசேஜ் இருக்கு, கண்டென்ட் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கு. கடல்லே இருக்கணும், அந்த பொறுமை வேணும். அவர் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு அவரு கூட இப்படியே போட்லயே உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். எப்பதான்ப்பா பிடிச்சி முடிப்பேன் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்கறது. மேபி ஷெரி சிஸ்டர் ஒரு யூஸ் பண்ணாங்க, மேபி போர் அடிச்சிருமோன்னு. அது உண்மையிலே ட்ரூ, அது ட்ரூ தான். அது அந்த ஃபீல் கொடுத்துடக்கூடாது. ஸோ ஓவராலாக இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நேசிச்ச ஒரு புக்குன்னு சொல்லலாம். இதை நான் 2 பேர்கிட்ட ஒரு ஃபைனலாக ஒரு கொஸ்டின், ஒரு அவேர்னஸ்க்காக. ஒரு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த புக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்மளோட வியூவர்ஸுமே வந்து இது இஸ்லாமிக் புக் சேனல், நம்ம புக்ஸுமே இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல கொடுக்குறோன்னு தான் பார்க்குறாங்க.
அப்படி உள்ள இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறவங்களுக்கு புக் ரீடிங், அதாவது இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிங்கன்னா எதனா ஒரு ரீசன் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. ஷிரின் சிஸ்டர் சொல்லுங்க. அதாவது நம்ம ஒரு முஸ்லிமா இருந்து நம்ம வந்து ஈஸியா லைஃபை கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுல வந்து நிறைய விஷயம் ஐ திங்க் த்ரூ அவுட் த பாட்காஸ்ட் நம்ம வந்து இஸ்லாமிக் இது கொடுத்தோம். ஒரு விஷயம் சொன்னா மேபி அதான் விடாமுயற்சி. அது வந்து இஸ்லாம்ல தொடர்ந்து நம்மளோட சீராஸ் எல்லா இடத்துலயுமே அது இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு நம்பர் டைம் ஒரு புக் மாதிரி. ஸோ சீராஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் டைம்ல எப்படி அவங்க வந்து அந்த விடாமுயற்சியோட பண்ணாங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து நம்ம டைம்க்கு தகுந்த மாதிரி இருக்கு. நம்ம டைம் டைரக்டா சொல்ல முடியாது. மேபி ஒரு 50 years பேக் நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் டைம் அந்த டைம், இல்ல இப்போ இருக்கிற ஃபிஷர்மேன் டைம் அந்த மாதிரியே சொல்லலாம். ஓகே தஸ்னீம் சிஸ்டர். இதுல இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா இருந்தாலுமே அகைன் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சாண்டியாகோ வந்து தனிமையா இருக்கிறாரு. அவரு ஒரு விஷயமும் சொல்லும் போதும் செய்யும் போதும் பரவாயில்லையே இவ்வளவு யோசிக்கிறாரு, இவ்வளவு செய்யறாருன்னு தோணுது இல்ல. ஆஸ் அ முஸ்லிம் நான் எவ்வளவு ட்ரை பண்றேன் அப்படின்ற கொஸ்டின் வருது நம்மளுக்கு அந்த இடத்துல. இந்த அளவுக்கு நம்ம பண்றோமா, குடுக்குறோமா, நம்ம இந்த வாழ்க்கைக்கு ஒரு ஒர்த்தா வாழ்றோமா அப்படின்னு ஒரு 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 கொஸ்டின் நம்மளுக்கு வந்து வந்துருது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது. சோ ஆஸ் அ முஸ்லிம் நம்ம அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கும் போது நான் என்ன எப்படி பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க நம்மளே வந்து உணர்றதான் பெட்டர்மெண்டே. நம்மளோட மனசாட்சியை தொட்டு நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுக்கணும். நீ பண்ணது சரியா, நீ நல்ல விஷயத்த நோக்கிதான் நீ ஓடுறியா, நீ பண்றது ஓகேவா, உன் லைஃப் உனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அப்படின்ற விஷயம் பாசிட்டிவான பாதையை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஸோ நான் ஏன் இந்த புக் வந்து ஒரு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறதுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுவேங்கிறத விட இப்படி கூட யோசிக்கலாம். என்னன்னா, இப்போ ஒரு ஏஜ்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஒரு யங் மேனை வச்சு இந்த ஸ்டோரி ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா ஓகே. இது ஏஜ் வைஸுமே வந்து இறக்குற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு வந்து உழைக்கிறது, பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. இது அவரோட தொழில் ரைட்டா, இத்தனைக்கும் பண்ணாதான் ஒரு காசு கிடைக்கும். ஸோ அவர் எந்த அளவுக்கு அவர் தொழிலை நேசிக்கிறாரு. ரெண்டாவது வந்து உழைக்கிறவங்க உழைச்சி சாப்பிட்றது தான் வந்து ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு விஷயம். ஓகே, உழைச்சி சாப்பிட்ற ஒரு இதுதான் பரக்கத்து இருக்கக்கூடியது. ரெண்டாவது வந்து யங் பீப்புளுக்குமே தனிமைங்கிறதுல சோதனை ரொம்ப வருது. அண்ட் இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்க, தன்னுடைய ஃபேமிலிக்காக எடுக்கிறாங்க, லைஃப்பை பர்பஸோட வாழ்றாங்கன்னா மற்ற ரிலீஜனில் வந்து நன்மை கிடையாது. பட் நம்மளோட ரிலீஜனில் நம்ம எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸுக்கு வந்து நற்கூலி இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் தனிமையில் நம்ம அல்லாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதா இருக்கட்டும், வீக்னஸை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், நம்ம வந்து நல்வழியில் செலவழிக்கிறதுக்காக நம்ம கிட்ட பேசுகிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்படி நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு நாம் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மணி, இதை ரீட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம், எல்லாத்துக்குமே வந்து நமக்கு நற்கூலி இருக்குது. ஷிரீன் சிஸ்டர் சொன்ன மாதிரி வந்து ரசூலா டைமில், ப்ராஃபிட்ஸ் டைம்லலாம் நிறைய சோதனை அனுபவிச்சிருக்காங்க. அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, கிவ் அப் பண்ணல. இது நம்மளோட டைம். நான் என்ன சொல்கிறேன், இதையே நிறைய பேர் எக்ஸாம்பிள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, அவங்களாம் ரசூல்லா சஹாபாக்கள் அவங்க பண்ணாங்க, நம்மளால பண்ண முடியுமான்னு. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களுக்கும் ஸ்ட்ரகிள் இருந்திருக்குங்கிறது தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, நமக்கும் கஷ்டம் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி இப்படி சொல்றோம், இந்த ஒரு கதையின் மூலியமா வந்து எல்லாரோட வாழ்க்கையும் பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு யாரோட கதை தெரியும்? தாத்தா கதை தெரியும், பாட்டி கதை தெரியும், அவ்வளவுதான் தெரியும். முப்பாட்டர்கள் கதைகள் கூட நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு இத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி, ஒரு 200 300 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்ததை அழகா கொண்டு வந்த அந்த டைம்ல எப்படி அப்பயும் தான்ப்பா கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்காங்க. அப்பயும் பாருங்க எவ்வளோ ஒரு டெக்னாலஜி இல்லாம, நீங்க ஆஷி செட் பிஃபோர், நீங்க வந்து எத்தனையோ பிசி ஏசின்னு நம்ம சொல்றோம், அப்பயும் லைஃப் வாழ்ந்திருக்காங்க தானே. எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேட்டா வாழ்ந்தாங்க தான், அதுல ஒன்றும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. இன்னைக்கு எல்லா டெக்னாலஜி இருக்கும் போது தான் எனக்கு இந்த டெக்னாலஜி இல்லை அந்த டெக்னாலஜி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்றோம். பிகாஸ் அது எக்ஸிஸ்ட் ஆயிருக்கிறது நமக்கு தெரியுது. அப்படி ஒரு விஷயம் இல்லாததுனால அவங்க கம்ப்ளைண்டும் பண்ணல. அவங்க இதுதான் வாழ்க்கை முறைன்னு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதை பெருமையாவும் சந்தோஷமாவும் பாக்குறோம். ஸோ இப்ப நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா இன்னும் கஷ்டத்தை பத்தியே பேசிட்டு இருக்கோம்.
மீன் பிடிக்க கடலுக்கும் போல மீனை பற்றியும் தெரியாது, ஆனால் கஷ்டத்தை அனுபவிச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜியன், அப்பார்ட் ஃப்ரம் என்ன ரிலீஜன் இந்த ஆத்தர் தாண்டி ஒரு ஹியூமன் அந்த அந்த படுற கஷ்டத்தை அவங்க படுற கஷ்டத்துக்கு என்றைக்குமே ரசூலாவுடைய லைஃப்லையுமே வந்து ஒரு மற்ற ரிலீஜனில் இருக்கிறவங்க வந்து அடிமைகளாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்குமே வந்து மதிப்பளிக்கப்பட்டிருக்கு, ரைட்? ஸோ ஒரு மனிதனாக நம்ம பார்த்தோம்னா ஒருத்தர் லைஃப் எப்படி இருக்குது, நம்ம தான் அங்கே கொண்டு போய் நம்ம அங்கே வச்சு பார்க்குறோம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு. ஸோ அதுக்கு இந்த புக் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நான் யாருக்கு சொல்வேன்னா, ஒரு 22 23 வயசு பையன் படித்து முடிச்சுட்டு வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கெரியர் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அதே மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க, படிப்பில் வந்து தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டனோ, எப்படி நான் இதை படித்து முடிக்க போகிறேன்னு நினைக்கக்கூடிய பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும், அதே மாதிரி கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும், அதே மாதிரி ஒரு 35-37 இயர்ஸில் வந்து ட்ராப் ஆயிடுச்சு கெரியர், நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை என்னோட வேலை போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடிய ஆணாயினும் பெண்ணாயினும் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து ஒரு பிரேக் டவுனுக்கு அப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கூட பெயினாக இருக்கும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இதில் ஒரு லெசன் இருக்குது, நிறைய லெசன் இருக்குன்னு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட கருத்து. ஓகே, அல்ஹம்துலில்லா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லி இந்த புக் மீட் வந்து நமக்கு முடிஞ்சிருக்குது, ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லா. நம்மளோட இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் புக் கிளப்பாக இருக்க போகுது, புக் கிளப்புடைய ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனாக இருக்க போகுது. மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாமே இந்த வீடியோ இல்லைனா பிரதர்ஸ் வீடியோ பார்த்துட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸில் நம்ம வந்து அடுத்த வீடியோ பண்ணுறோன்னு சில சேனல் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இது காலம் ஃபுல்லாக நின்று பேச போகிறது, ஒருத்தர் 2 பேர் பார்த்தாலுமே அவங்க அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் பார்க்காம நம்மளோட பணியை நம்ம தொடர்ந்து இன்ஷால்லா செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்கள்லையும் நிறைய சிஸ்டர்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க, இன்னும் நிறைய விஷயங்களை நாலேஜபிளாக ஷேர் பண்ணிப்போம். அகெயின் ஜஸாக்கல்லா ஹைர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகான விஷயங்களை ரொம்ப அழகான முறையில் எல்லாருக்குமே பயனளிக்கக்கூடிய முறையில் ஒரு ஹேபிட்டையும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய லைஃப் லெசன்ஸையுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, அல்ஹம்துலில்லா, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அதோட இந்த மீட்டிங் வந்து முடிச்சுப்போம். அடுத்த ஒரு மீட்டிங்கில் நம்ம இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.